அத்தியாயம் 1. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலின் 7வது மாடியின் ரூஃப் கார்டனில் வண்ணமயமான பார்ட்டி நடந்து கொண்டிருக்க, மைக்கில் நகர மேயர் வீடியோ வெளிச்சங்களுக்கு நடுவில் வியர்வை மினுமினுக்கிற முகத்தோடு பேசிக் கொண்டிருந்தார். இங்கே நடைபெற்று கொண்டிருப்பது ஒரு சாதாரண விருந்து நிகழ்ச்சி இல்லை. நம் தமிழ்நாட்டுக்கே பெருமை தேடி தந்திருக்கிற திருமதி செல்வராணி என்கிற ஒரு செஸ் வீராங்கனையை பாராட்ட நாம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இங்கே கூடியுள்ளோம். செல்வராணி இந்த 25வது வயதில் இந்தியாவில் உள்ள எல்லா செஸ் வீராங்கனைகளையும் வெற்றி கொண்டதன் மூலம் இப்போது சர்வதேச அரங்கில் விளையாட இடம் பிடித்து உள்ளார். அந்த சர்வதேச செஸ் அரங்கிலும் செல்வராணி வெற்றி பெற்று சாதனை படைக்க உள்ளார் என்பது உறுதி. இங்கே இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கிற எல்லோருமே ஏதாவது ஒரு துறையில் விஐபிக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே ஒட்டுமொத்தமாக இங்கே செல்வராணியை பாராட்ட வந்திருப்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம். உங்கள் எல்லோருடைய சார்பாகவும், ஏன் இந்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் செல்வராணி அவர்களுக்கு செஸ் குவீன் 2001 என்ற பட்டத்தை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். விழாவுக்கு வந்திருந்த 200 சொச்ச விஐபிக்களும் கோட்டு மடிப்பு கசங்காமல் கைகளை தட்ட மேயர் மைக்கில் தொடர்ந்தார். ஓர் ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்று சொல்வார்கள். ஆனால் செல்வராணியின் விஷயத்தில் அவருடைய வெற்றிக்கு பின்னால் அவருடைய கணவர் ஜனார்த்தனம் இருக்கிறார் என்பது மிகப்பெரிய உண்மை. எனவே என் கையால் இந்த செஸ் குவீன் 2001 விருது வழங்கப்படுவதை காட்டிலும் ஜனார்த்தனம் அவர்களின் கைகளால் வழங்கப்படுவதே மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கைத்தட்டல் மறுபடியும் எழுந்தது. மைக்கில் குரல் கேட்டது. ஜனார்த்தனம் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். முன்வரிசையில் உட்கார்ந்திருந்த ஜனார்த்தனம் புன்முறுவலோடு எழுந்தார். 40 வயது, காதோர கிருதாக்களில் கணிசமான நரை, மீசையிலும் 50% இடஒதுக்கீடு வாங்கியிருந்தது. கிட்டத்தட்ட 6 அடி உயரம், முன்மண்டையில் ரோமம் கொட்ட ஆரம்பித்து வழுக்கை என்கிற பெயரை வாங்கும் நிலையில் இருந்தது. கண்ணாடி பிரேமில் தங்கம் மின்னியது. கழுத்து வரைக்கும் போயிருந்த ஷெர்வானி கோட்டில் உலோக பட்டன்கள் பளிச்சிட்டன. கைத்தட்டலின் பின்னணியில் மேடை ஏறினார் ஜனார்த்தனம். பிரின்ஸ் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த செல்வராணி கணவரை பார்த்ததும் தலையை சாய்த்து புன்னகைத்தாள். ஜனார்த்தனம் மைக்குக்கு முன்பாய் வந்து நின்றார். மிக மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தார். எனக்கும் செல்வராணிக்கும் 2 வருஷங்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்தது. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷம் செல்வராணிதான். எனக்கும் செல்வராணிக்கும் வயது வித்தியாசம் 15. ஆனால் மனதளவில் எங்களுக்குள் வித்தியாசம் இல்லை. செல்வராணி செஸ் விளையாட்டில் இந்திய அளவில் சாதனை புரிந்து சர்வதேச அளவில் பங்கேற்பதற்காக அடுத்த வாரம் மும்பையில் நடைபெற உள்ள செஸ் செமினார் பயிற்சி முகாமில் கலந்து கொள்ள இருக்கிறாள். அந்த பயிற்சி முகாமில் செல்வராணி வெற்றி பெற உங்களை போன்ற நல்ல உள்ளங்களின் வாழ்த்துக்கள் தேவை. உங்களுடைய வாழ்த்துக்களோடு இந்த செஸ் குவீன் 2001 என்ற பட்டத்தை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கைத்தட்டல் பெரிதாக எழ அந்த பெரிய வெள்ளி கோப்பையை தூக்கி செல்வராணியின் கையில் திணித்தார் ஜனார்த்தனம். பிளாஷ் கேமராக்கள் மின்னின. வீடியோ கேமராக்கள் சுழன்றன. ஜனார்த்தனத்துக்கு மேடையிலேயே ஒரு நாற்காலி போடப்பட செல்வராணி மைக்கை பிடித்தாள். அனைவருக்கும் வணக்கம். இங்கே பேசியவர்கள் எல்லோருமே செஸ் விளையாட்டில் நான் ஏதோ சாதனை புரிந்து விட்டதாக சொன்னார்கள். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த விளையாட்டில் நான் ஒரு எல்கேஜி குழந்தை. ஒரு நர்சரி ரைம் சொல்லுவது கூட எல்கேஜி குழந்தைக்கு சாதனைதான். அந்த சாதனையைத்தான் நான் இப்போது செய்திருக்கிறேன். நான் சாதிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. என் கணவர் பேசும்போது அவருக்கும் எனக்கும் 15 வயது வித்தியாசம் இருப்பதாக சொன்னார். கல்யாணத்தின் போது தோழிகள் உன் செலக்ஷன் சரியில்லை என்று கேலி செய்தார்கள். எல்லோருமே என் கணவரின் வயதை பார்த்தார்கள். நான் அவருடைய மனதை பார்த்தேன், அவருடைய உழைப்பை பார்த்தேன். வாழ்க்கையில் முன்னேறி ஒரு உன்னத நிலைக்கு வரவேண்டும் என்பதற்காக திருமணத்தை கூட நினைத்து பார்க்காமல், எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காமல் வாழ்ந்த அந்த நல்ல மனிதரை எனக்கு பிடித்திருந்தது. கல்யாணம் செய்து கொண்டேன். இளமை என்பது மனதுக்கே தவிர உடலுக்கு அல்ல. கைத்தட்டல் எழுந்து அடங்கி கொண்டிருந்த வினாடி ஜனார்த்தனத்தின் முதுகு பக்கமாய் அந்த குரல் கேட்டது. சார் திரும்பினார். அவருடைய PA செண்பகராமன் குனிந்த வாக்கில் பவ்யமாய் நின்றிருந்தார். கையில் செல்போன். என்ன உங்களுக்கு போன்? ஜனார்த்தனம் தன் PAவை கோபமாய் பார்த்தார். விழா நடந்து முடிகிற வரைக்கும் எனக்கு எந்த போன் கால் வந்தாலும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேனா இல்லையா? சார், போன் லைனில் இருப்பது வகுலா என்கிற பெண். வகுலாவா? எஸ். அப்படி யாரே எனக்கு தெரியாதே. தெரியாதுன்னா லைனை டிஸ்கனெக்ட் செஞ்சிடட்டுமா சார்? சொல்லிக்கொண்டே நகர முயன்ற PAவை கையமர்த்தினார் ஜனார்த்தனம். செல்போனை என்கிட்ட கொடு. செண்பகராமன் கொடுத்துவிட்டு நகர்ந்து போக ஜனார்த்தனம் செல்போனை காதில் வைத்தார். மெல்ல குரல் கொடுத்தார். யாரு? மறுமுனையில் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. பேசுறது ஜனார்த்தனம் சாரா? ஆமா சார், நான் டெய்ஸி பேசுறேன். டெய்ஸியா? வகுலான்னு என் PA சொன்னாரே. அது உங்க PAவுக்காக நான் சொன்ன கற்பனை பெயர். என்னோட பேர் டெய்ஸி. நீங்க தாராளமா நம்பலாம். சரி, உனக்கு என்ன வேணும்? நாளை காலையில் உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் வேணும். எதுக்கு? பேசணும்.
என்ன பேசணும்? உங்க மனைவியை பத்தி, அதாவது செஸ் குவீன் 2001 பட்டம் வாங்கியிருக்கிற உங்க மனைவி செல்வராணியை பத்தி. ஜனார்த்தனம் செல்போனை தாழ்த்தி கொண்டு மேடையில் இருந்த நபர்களை பார்த்தார். எல்லோரும் கையில் மைக்கை பிடித்து பேசிக்கொண்டிருந்த செல்வராணியின் மேல் பார்வைகளை பதித்து அவளுடைய பேச்சை உன்னிப்பாய் கேட்டுக்கொண்டிருந்தனர். ஜனார்த்தனம் மறுபடியும் செல்போனை காதுக்கு கொடுத்தார். டெய்ஸியின் குரல் கேட்டது. என்ன சார், பேச்சையே காணோம்? என்னோட மனைவியை பத்தி என்ன பேசணும்? குரலை வெகுவாய் தாழ்த்தி கொண்டு கேட்டார். சாரி மிஸ்டர் ஜனார்த்தனம், நேரில் பேச வேண்டிய விஷயங்களை ஃபோனில் பேசுறது அவ்வளவு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. நாளை காலையில் எனக்காக ஒரு 10 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. 9 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லிட்டு 10வது நிமிஷம் நான் டாட்டா காமிச்சிட்டு கிளம்பிடுவேன். சரி, நாளை காலையில் 6 மணிக்கு பெசன்ட் நகர் பீச்சில் நான் வாக்கிங் போகும்போது என்னை நீ சந்திக்கலாம். பெசன்ட் நகர் பீச்சில் எந்த இடம் சார்? ஒரு லேண்ட்மார்க் சொல்லுங்களே. அருகம்புல் ஜூஸ் கடை தெரியுமா? தெரியும். எக்ஸ் சர்வீஸ் மேன் நடத்துகிற நேச்சர் ஸ்டால் தானே? அதே தான். சரியாக 6 மணிக்கு நான் அங்கே நின்று அருகம்புல் ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பேன். நீ என்கிட்ட வந்து கேஷுவலாக பேசலாம். தேங்க்யூ சார், வி வில் மீட் டுமாரோ. செல்போனின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட ஜனார்த்தனம் செல்லை கோட் பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டு வியர்த்த முகத்தை கர்ச்சிப்பால் ஒற்றி கொண்டார். செல்வராணி மைக்கில் பேசிக் கொண்டிருந்தாள். நான் இந்த செஸ் விளையாட்டில் பெற்ற வெற்றிக்கு காரணம் எனக்கு ஏற்பட்ட தோல்விகள்தான். வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற தோல்விகளை விட சிறந்த ஆசிரியர் வேறு யாருமே இருக்க முடியாது. தொடர்ந்து தோல்விகள் வந்தாலும் அதை படிக்கட்டுகளாக மாற்றிக்கொண்டு வெற்றியின் உச்சியை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். நாம் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் ஆரம்ப காலத்தில் தோல்விகள் ஏற்படுவதை தடுக்க முடியாது. அந்த தோல்விகளை பார்த்து மிரட்சி அடையவும் கூடாது. அந்த தோல்விக்கு என்ன காரணம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். காரணத்தை கண்டுபிடித்து விட்டால் வெற்றி எப்போதும் உங்கள் பக்கம்தான். நான் இன்றைக்கு செய்திருக்கிற சாதனைக்கெல்லாம் என் ஆரம்பகால தோல்விகளே முக்கியமான காரணம். எல்லோரும் செல்வராணியின் பேச்சை கேட்டு ரசித்து கைதட்டி கொண்டிருக்க ஜனார்த்தனம் நிலைத்த பார்வையோடு செல்வராணியையே பார்த்து கொண்டிருந்தார். மனசுக்குள் ஒரு புயல் உற்பத்தியாகி இருந்தது. யார் அந்த டெய்ஸி? செல்வராணியை பற்றி அவள் என்ன சொல்லப் போகிறாள்? அத்தியாயம் 2. காலையில் 5 மணி அலாரம் அடிப்பதற்கு முன்பாகவே விழித்து கொண்டார் ஜனார்த்தனம். குளியல் அறைக்குள் போய்விட்டு திரும்பும்போது 5:30 மணி. போர்வைக்குள் அரை தூக்கத்தில் இருந்த செல்வராணி சினுங்கி கூப்பிட்டாள். என்னங்க? இன்னைக்கு வாக்கிங் போயிட்டு சீக்கிரமாவே வந்துடுங்க. எதுக்கு? 7 மணிக்கெல்லாம் சன் டிவில இருந்து பேட்டி எடுக்க வந்துடுவாங்க. பேட்டி எடுக்கிறப்போ நீங்களும் பக்கத்துல இருக்கணும். எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி நான் எதுக்கு ராணி? நோ, நீங்க வாக்கிங்கை முடிச்சுட்டு 6:45 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடணும். பாக்குறேன். செல்வராணி போர்வையை உதறிக்கொண்டு சட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள். எங்க இப்படி திரும்பி என்னோட முகத்தை கொஞ்சம் பாருங்க. ஜனார்த்தனம் ஒரு செயற்கையான புன்னகையோடு செல்வராணியின் பக்கம் திரும்பினார். என்ன? ஏன் இப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கேன்? வோல்டேஜ் குறைஞ்ச பல்பு மாதிரி டல் அடிக்கிறீங்க. நேத்திக்கு ஃபங்க்ஷன்ல இருந்து திரும்பும் போதே நோட் பண்ணேன். நீங்க என் கூட சரியா பேசக்கூட இல்ல. ராத்திரி தூக்கம் வர்றதா சொல்லிட்டு சீக்கிரமே படுத்துட்டீங்க. என் மேல ஏதாவது கோபமா? சச்சா, பின்ன ஏன் இப்படி இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல ராணி. பண்ணிக்கிட்டு இருக்கிற பிசினஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் போல இருக்கு. நம்ம ஷேர்ஸ் நிலவரமும் சரியில்லை. செல்வராணி சிரித்தாள். உங்க டல்லடிப்புக்கு இதானா காரணம்? எல்லாம் 2 நாள்ல சரியாயிடும். போன வருஷமும் ஒரு தடவை இப்படித்தான் சொன்னீங்க. கன்னத்துல 2 கையையும் வச்சுக்கிட்டு நாள் பூராவும் ஒரே திசைய வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்த 2 நாள்ல எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருச்சே. இந்த தடவையும் அது மாதிரி சால்வ் ஆயிடும்னு சொல்றியா? கண்டிப்பா, பார்க்கலாம். ஜனார்த்தனம் செயற்கை புன்னகையொன்றை உதிர்த்து கொண்டே கால்களுக்கு கேன்வாஸ் ஷூக்களை மாட்டிக்கொண்டு சுவராணியில் தொங்கிக் கொண்டிருந்த கார் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார். போர்டிகோவில் நின்றிருந்த ஹோண்டா சிட்டியை உசுப்ப வாட்ச்மேன் கேட்டை திறந்து வைத்தான். ஜனார்த்தனம் மணிக்கட்டில் இருந்த வாட்சை பார்த்தார். மணி 5:45. ஹோண்டா சிட்டியை அந்த அதிகாலை வேளையில் கடற்கரையை நோக்கி விரட்டினார். சரியாய் 7 நிமிஷம். கடற்கரை வந்தது. காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு நேச்சர் ஸ்டாலை நோக்கி நடந்தார். மசமசப்பான அந்த வைகரை வேளையில் தொப்பைகளை தூக்கி கொண்டு சில பேர் வியர்க்க வியர்க்க நடந்து கொண்டிருந்தார்கள். சோடியம் வேப்பர் விளக்குகள் உயிரோடு இருக்க கடற்கரை மணல் மஞ்சள் தூளாய் பறந்து தெரிந்தது. ஜனார்த்தனம் பிளாட்பாரத்தில் மெல்ல நடைபோட்டு நேச்சர் ஸ்டாலை நெருங்கி நின்றபோது நேரம் 5:55. அருகம்புல் மிக்சியில் ஜூஸாய் மாறிக்கொண்டிருக்க பிசினஸ் பேசியபடி 2 நபர்கள் நாற்காலிகளில் காத்திருந்தார்கள். ஜனார்த்தனம் ஒரு நாற்காலியை ஆக்கிரமித்தபடி சுற்றுமுற்றும் பார்த்தார். பெண்கள் யாரும் பார்வைக்கு கிடைக்கவில்லை. நேரம் 5:56, 5:57, 5:58, 5:59. சரியாய் 6 மணி. 2 வீலர்ஸ் பார்க்கிங்கில் அந்த சத்தம் கேட்டது. ஜனார்த்தனம் திரும்பி பார்க்க ஒரு பெண் கைனடிக் ஹோண்டா ஸ்கூட்டரை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தி கொண்டிருந்தாள். வெளிர் ரோஸ் வண்ண மேக்சிக்குள் பழைய குஸ்புத்தனமான உடம்பு. கடல் காற்றில் ப்ளீச் செய்யப்பட்ட கூந்தல் அலை பாய்ந்தது. நேச்சர் ஸ்டாலை நோக்கி வந்தவள் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த ஜனார்த்தனத்தை பார்த்ததும் லேசாய் புன்னகைத்தாள். கண்களில் வியப்பு பரவி உதடுகளில் ஒரு ஹலோ பிறந்தது. ஜனார்த்தனம் எழுந்தார்.
பதிலுக்கு அவரும் ஒரு ஹலோ சொல்லிவிட்டு சுற்றுமுற்றும் ஒரு பார்வை பார்த்த பின் கேட்டார், டெய்சி? அந்த பெண்ணின் நெற்றி 2 வரி சுருக்கத்துக்கு உட்பட்டது. டெய்சியா? சாரி சார், நான் இந்திரா. இந்திராவா? எஸ். பின்ன என்ன தெரிஞ்ச மாதிரி ஸ்மைல் பண்ணினியே. அந்த இந்திரா சிரித்தாள். என்ன சார் இது, நீங்க செஸ் வீராங்கனை செல்வராணியோட ஹஸ்பண்ட் தானே? ஆமா. நேத்திக்கு ராத்திரி சில்வர் லைன் இன்டர்நேஷனல் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததா? ஆமா, நடந்தது. அந்த ஃபங்க்ஷன் போட்டோ இன்னைக்கு எல்லா பேப்பர்ஸ்லயும் வந்திருக்கு சார். அந்த போட்டோக்கல்ல உங்க முகமும் இருந்தது. அதான் பார்த்ததுமே அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்மைல் பண்ணினேன். மிஸ்ஸஸ் செல்வராணி வரலையா சார்? இல்ல சார், எனக்கும் செஸ் விளையாட்டுல ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட். ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து அவங்கள பார்க்கலாமா? தாராளமா. தேங்க்யூ சார். அவள் நகர்ந்து விட்டாள். ஜனார்த்தனம் மறுபடியும் பார்வையை சுற்றும் முற்றும் பார்த்தார். வாக்கர்களின் எண்ணிக்கை இப்போது கூடியிருந்தது. சொற்பமாய் பெண்கள். இதில் யார் டெய்சி? ஜனார்த்தனம் காத்திருந்தார். நேரம் இப்போது 6:10. கிழக்கு திசை சூரியனின் வருகையையொட்டி ரங்கோலி கொண்டாடி கொண்டிருந்தது. கடல் அலைகளின் நுனிகளில் குங்கும நிறம் ஒட்டி இருந்தது. நேரம் 6:15. ஜனார்த்தனம் பதட்டமாய் பார்வையை எல்லா பக்கமும் விரட்டி கொண்டிருக்க, பக்கத்து பிவிசி நாற்காலியில் யாரோ வந்து சாய்வது தெரிந்தது. திரும்பி பார்த்தார். முடிகொட்டி போன தலையோடு ஒரு ரிட்டையர்டு நபர். கையில் தினத்தந்தி பேப்பர். ஸ்டாலை பார்த்து குரல் கொடுத்தார். முத்து, இன்னைக்கு 1/2 டம்ளர் ஜூஸ் போதும் சொல்லிவிட்டு பேப்பரை பிரித்து வைத்துக் கொண்டார். ஜனார்த்தனம் பொறுமை இழந்தவராய் மணிக்கட்டை பார்த்தார். 6:17. இனி ஒரு 3 நிமிஷம் பார்த்துவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். டெய்சி என்ற பெயரில் யாரோ விளையாட்டு காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். 6:18, 6:19, 6:20. ஜனார்த்தனம் நாற்காலி நின்றும் எழ முயன்ற வினாடி எதேச்சையாய் அவருடைய பார்வை ரிட்டையர்ட் நபர் படித்து கொண்டிருந்த பேப்பருக்கு போயிற்று. 4வது பக்கத்தின் வலது கோடியில் கொட்டை எழுத்தில் புகைப்படத்தோடு அந்த செய்தி கண்ணில் அடித்தது. பெண் வக்கீல் டெய்சி படுகொலை. கொலையாளிக்கு போலீஸ் வலைவீச்சு. அத்தியாயம் 3. ஜனார்த்தனத்தின் உடல் 7.5 ரிக்டர் ஸ்கேல் அளவில் ஒரு பெரிய நடுக்கத்துக்கு உட்பட்டு இருதய துடிப்பு உச்சத்துக்கு போயிற்று. அந்த செய்தியின் மேல் பார்வை அசையாமல் நின்றது. பெண் வக்கீல் டெய்சி படுகொலை. கொலையாளிக்கு போலீஸ் வலைவீச்சு. இது எனக்கு நேற்று போன் செய்த டெய்சியா, இல்லை வேறு யாராவதா? ஜனார்த்தனத்துக்கு வியர்த்து வழிந்தது. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பெரியவரை கூப்பிட்டார் ஜனார்த்தனம். அவர் நிமிர்ந்து என்ன என்பது போல் பார்த்தார். ஒரு நிமிஷம் பேப்பர் தரீங்களா? பார்த்துட்டு உடனே தந்துடுறேன். பெரியவர் சிரித்தார். தாராளமா பாருங்க, நான் வீட்லயே ஒரு தடவை பேப்பர் பார்த்துட்டேன். இது 2வது ரவுண்டு. சொல்லிக்கொண்டே பேப்பரை நீட்டினார். ஜனார்த்தனம் அதை வாங்கி செய்தியின் மேல் பார்வையை பதித்தார். கண்களின் வழியே செய்தி மூளைக்கு சுலபமாய் போயிற்று. பெண் வக்கீல் டெய்சி, வயது 27. நேற்று இரவு 11 மணியளவில் அடையாறில் இருக்கும் அவர் வீட்டில் வைத்து கொலை செய்யப்பட்டார். அவருடைய அலறல் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் ஓடிவர கொலையாளி தப்பி ஓடிவிட்டான். தகவல் அறிந்ததும் அடையாறு காந்தி நகர் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். கத்தி குத்துகளோடு இறந்து கிடந்த டெய்சியின் உடலை மீட்டு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். கொலையாளியை நேரில் பார்த்தவர் பேட்டி. உடையெல்லாம் ரத்தம் தோய்ந்த நிலையில் காரில் ஏறி தப்பிச் சென்ற கொலையாளியை டெய்சியின் பக்கத்து வீட்டுக்காரரான முரளிதரன் நேரில் பார்த்துள்ளார். கொலையாளிக்கு 30 வயது இருக்கலாம் என்றும் கருப்பு கலரில் பேண்ட்டும் ஷர்ட்டும் அணிந்து இருந்ததாகவும் போலீசாரிடம் கூறியுள்ளார். ஜனார்த்தனம் யோசனையோடு பேப்பரை மடித்து ரிட்டையர்ட் பர்சனிடம் நீட்டினார். ரிட்டையர்ட் பர்சன் ஆச்சரியப்பட்டார். என்ன சார், அதுக்குள்ள பேப்பரை பார்த்துட்டீங்களா? ஜஸ்ட் ஒரு நியூஸ் பார்த்தேன், அவ்வளவுதான், தேங்க்யூ. ஜனார்த்தனம் எழுந்து நடந்தார். நேரம் இப்போது 6:30. கடற்கரையில் கணிசமான கூட்டம். காரை நோக்கி நடந்தார். மனசுக்குள் குழப்பச்சிலந்தி வலை பின்னியது. கொலையான வக்கீல் டெய்சியா நேற்று எனக்கு போன் செய்தால்? இல்லை, போன் செய்தது வேறு டெய்சியா? வேறு டெய்சி என்றால் இந்நேரத்துக்கு அவள் இங்கே வந்து என்னை பார்த்திருக்க வேண்டுமே. யோசனையோடு நடந்தவரை அந்த கனமான குரல் திடீரென்று ஈர்த்து இழுத்து பிடித்தது. என்ன ஜனா, பார்க்காமலேயே போற? இவ்வளவு பெரிய உருவம் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தெரியலையா? ஜனார்த்தனம் நின்று திரும்பி பார்த்தார். போலீஸ் டிஎஸ்பி ரத்ன சபாபதி தன் மெகா சைஸ் தொப்பையோடு ஜாக்கிங் சூட்டில் தெரிந்தார். கல்லூரி கால நண்பர். ஓ சாரி சபாபதி, நான் கவனிக்கவே இல்லை, ஏதோ பிசினஸ் யோசனையில போய்கிட்டு இருந்தேன். டிஎஸ்பி ரத்ன சபாபதி ஜனார்த்தனத்தின் தோளை தட்டினார். நேத்து உன்னோட ஒய்ஃபுக்கு நடந்த பாராட்டு விழா ரொம்பவும் கிராண்டாமே. எல்லா பேப்பர்காரனும் கலர் போட்டோவா போட்டு அசத்தி இருக்காங்க. நீ ஏன் வரல சபாபதி? அவர் சிரித்தார். போலீஸ் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டா 24 மணி நேரமும் வேலை. பொது நிகழ்ச்சிகளை எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது சரி, நீ ஏன் காத்து போன பலூன் மாதிரி டல்லா இருக்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? ஜனார்த்தனம் மனதில் யோசனை ஓடியது. டெய்சி விவகாரத்தை ரத்ன சபாபதியிடம் சொல்லலாமா? வேண்டாம். இப்போது இது கொலையில் போய் முடிந்திருக்கிற விவகாரம். செல்வராணியை பற்றி டெய்சி ஏதோ சொல்லவிருந்தாள். அது என்ன என்று தெரியாமல் குப்பையை போட்டு கிளற வேண்டாம். மூளை எச்சரிக்க ஜனார்த்தனம் சுதாரிப்புக்கு வந்தார். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, ஐ எம் ஆல் ரைட்.
இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக வாக் போனேன், பயங்கர ஸ்வெட்டிங், அதான் டயர்ட்னஸ். பிஸ்னஸ் எல்லாம் எப்படி இருக்கு? வெரி குட் கோயிங். ஷேர் மார்க்கெட் தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. எதையுமே அசியூம் பண்ண முடியல. எல்லாமே பாலிட்டிஷியன் கைகளுக்கு போயிடுச்சு. ஜனார்த்தனம் பேசிக்கொண்டே எதேச்சையாய் தன் பார்வையை கடற்கரை ரோட்டின் எதிர்ப்பக்கத்துக்கு கொண்டு போக மெல்ல முகம் மாறினார். எஸ்டிடி பூத்துக்கு பக்கத்தில் நின்றிருந்த ஒரு அழகான பெண் நகத்தை கடித்தபடி அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆணி அடித்த மாதிரியான பார்வை. ஒருவேளை அவள்தான் டெய்ஸியோ? அத்தியாயம் 4. ரெட் டாட் டிடெக்டிவ் ஏஜென்சி. அந்த சாயந்தர நேரம் ஆகாயம் மழை பெய்ய போகிற சாத்தியத்தில் இருந்த மேகங்களை கூட்டி வைத்து இருந்தது. டைப்ரைட்டிங் மெஷினை தட்டி கொண்டிருந்த அட்சரா எழுந்து போய் கண்ணாடி ஜன்னலை சாத்தி விட்டு வந்தாள். அட்சரா அன்றைய தினம் ஊதா நிற சுடிதாருக்கு தன் அழகான 21 வயது உடம்பை கொடுத்திருந்தாள். கண்களில் இலவச மின்சாரம், லிப்ஸ்டிக்கிற்கு செலவு வைக்காத உதடுகள், படிப்பு BA சைக்காலஜி. வேறு நல்ல வேலை கிடைக்கும் வரை ரெட் டாட் டிடெக்டிவ் ஏஜென்சியில் சவுந்தருக்கு அசிஸ்டண்டாய் பணிபுரிகிறாள். 27 வயது சவுந்தர் அவளுக்கு பாஸ், ஆனாலும் பழகும் முறையில் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. சவுந்தர் இந்த ரெட் டாட் டிடெக்டிவ் ஏஜென்சியை நடத்துவதில் ஒரு பைசா பிரயோஜனமில்லை. மயிலாப்பூர் லஸ் கார்னரில் ஒரு பானிபூரி ஸ்டால் வச்சிருந்தாலாவது கணிசமாய் ஒரு தொகையை பார்த்திருக்கலாம். ஜன்னலை சாத்திவிட்டு தன் இருக்கைக்கு திரும்பிய அட்சரா எதிரே தெரிந்த சவுந்தரின் அறையை பார்த்தாள். அவன் தன் அகலமான வாயை திறந்து மெகா சீரியல் டைப்பில் நிதானமாய் ஒரு கொட்டாவியை வெளியேற்றி கொண்டிருந்தான். அட்சரா இன்டர்காமின் ரிசீவரை எடுத்துக்கொண்டு ஒரு பட்டனை தட்ட எதிர் அறையில் இருந்த சவுந்தரும் தன் மேஜை மேலிருந்த இன்டர்காம் ரிசீவரை எடுத்தான். என்ன, மணி 6, அதுக்கென்ன? ஆஃபீஸை பூட்ட வேணாமா? மார்த்தாண்டம் கேஸ் ஹிஸ்ட்ரி மேட்ரை டைப் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு, கொண்டா பார்க்கலாம். நான் செக் பண்ணி கையெழுத்து போட்டு வச்சிடுறேன். நாளைக்கு கூரியரில் அனுப்பிடலாம். அட்சரா தனக்குள் முனகி கொண்டாள். இந்த பந்தாவுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏய் அட்சரா, என்ன சொன்ன? ஒன்றும் சொல்லலையே. இல்லை, நீ என்னமோ சொன்ன. நான் ஒன்றுமே சொல்லலை பாஸ், சாமி சத்தியமா. எனக்கு தெரியும், இந்த ரெட் டாட் டிடெக்டிவ் ஏஜென்சியை நீ ரொம்பவும் தான் கேவலப்படுத்துற. நானும் ஒரு நாளைக்கு சங்கர்லால் மாதிரி, விவேக் மாதிரி, ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி ஜனங்க மத்தியில் பாப்புலராக போறேன். அட்சரா மறுபடியும் மெல்ல முனகினாள். இந்த ஜென்மத்தில் அது நடக்க போறதில்ல. ஏய், இப்போ என்ன சொன்ன? ஒன்றும் சொல்லலையே. புழுகுனி, ரிசீவரை வச்சுட்டு என்னோட ரூமுக்கு வா. அட்சரா ரிசீவரை வைத்துவிட்டு எழுந்து எதிரே தெரிந்த கண்ணாடி அறையை நோக்கி போனாள். பவ்யமாய் அறைக்குள் நுழைந்தாள். என்ன பாஸ்? அடாடா, என்ன பவ்யம்! இந்த ரெட் டாட் ஏஜென்சியையும் என்னையும் ரோட்டோரத்தில் முளைச்சிருக்கிற புல்லு மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்க இல்ல? ஐயோ இல்ல பாஸ், செத்து போன என்னோட தாத்தா மேல சத்தியமா. அட்சரா சொல்லி கொண்டிருக்கும் போதே மேஜை மேல் இருந்த டெலிபோன் தன் தொண்டையை கமரி கமரி கூப்பிட்டது. சவுந்தர் அதை 4 தடவை கதற வைத்த பின்னர் ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தான். ஹலோ, ரெட் டாட் டிடெக்டிவ் ஏஜென்சி. மறுமுனையில் உப்பு காகித குரல் கேட்டது. எஸ் மிஸ்டர் சவுந்தர். ஹோல்டிங். மிஸ்டர் சவுந்தர், நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். பேசலாமே, நீங்க யாரு? நான் யாருன்னு நேரில் பார்க்கும்போது சொல்றேன். இப்போ விஷயத்துக்கு வரலாமா? வாங்க. ஒரு வாரத்துக்கு உங்க டிடெக்டிவ் ஏஜென்சியோட உதவி எனக்கு தேவை. எந்த வகையில? நீங்க இப்போ ஃப்ரீ தானே? வெயிட் எ மினிட், என்னோட ப்ரோக்ராம் ஷெட்யூல் பார்த்துக்கிறேன். சவுந்தர் சொல்ல இன்னொரு பேரலல் ரிசீவர் மூலமாய் ஃபோன் உரையாடலை ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்த அட்சரா சிரிப்பை அடக்க வாயில் கர்ச்சீஃபை திணித்து கொண்டாள். சவுந்தர் தன் ஆட்காட்டி விரலை காட்டி அவளை மௌனமாய் எச்சரித்துவிட்டு அரை நிமிஷ நேரத்தை நிசப்தமாய் கழித்த பின் மறுபடியும் ரிசீவருக்கு வாயை கொடுத்தான். 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நான் ஃப்ரீ. அப்படின்னா நான் 7 மணிக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு வரட்டுமா? வாங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மிஸ்டர் சவுந்தர். சொல்லுங்க. என்னோட பிரச்சனையை உங்கள் ஆஃபீஸில் வச்சு பேச முடியாது. 7 மணிக்கு காரில் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். காரில் போய்கிட்டே பேசுவோம். ஓகே, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. சவுந்தர் ரிசீவரை வைத்துவிட்டு தன் சர்ட்டு காலரை நிமிர்த்தி விட்டு கொண்டான். அட்சராவை அமர்த்தலாய் பார்த்தான். கார் கிராக்கி வருது. அட்சரா சிரித்தாள். என்னோட நாயக்கானோம் தேடி பிடிச்சு கொடுங்கன்னு பார்ட்டி சொல்ல போறாரு. நானும் நீங்களும் ராத்திரி முழுவதும் சென்னை கார்பரேஷன் குப்பை வண்டி மாதிரி லோன்னு அலைய போறோம். ஏய் ஓட்டவாய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கேஸ் வருது. நானும் பார்ட்டியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எதையாவது உளறி வைக்காத. பார்ட்டி எந்திரிச்சு ஓடிட போறாரு. அட்சரா சண்டைக்கோழியாய் மாறினாள். என்னது? பார்ட்டியை நான் ஓட வைக்கிறேன்னா நீங்க ஓட வைக்கிறீங்களா? போன மாசம் அயனாவரத்துல இருந்து ஏதோ ஒரு பிரச்சனையோட வந்த பார்ட்டியை உட்கார வச்சு அவரோட பிரச்சனை என்னன்னு கேட்காம ஸ்காட்லாந்து யார்டை பத்தியும் இன்டர்போல் பத்தியும் 2 மணி நேரம் ரம்பம் போட்டு பார்ட்டியை கதற ஓட வச்சது யாரு? நீங்களா நானா? சரி சரி, நமக்குள்ள சண்டை வேணாம் அட்சரா. வெள்ளை கர்ச்சீஃபை எடுத்து ஆட்டினான் சவுந்தர். அப்படி வாங்க வலிக்கு. அட்சரா வெற்றி புன்னகையோடு சவுந்தருக்கு எதிரே வந்து உட்கார்ந்தாள். இப்ப மணி எத்தனை பாஸ்? 6:15. இன்னும் பார்ட்டி வர 3/4 மணி நேரம் இருக்கு. அது வரைக்கும் என்ன பண்ணலாம் பாஸ்? நீயே சொல்லு. ஆடுபுலி ஆட்டம் ஆடலாமா? ஏய் சாரி பாஸ். சவுந்தர் தான் உட்கார்ந்திருந்த நாற்காலியில் ஒரு அரை வட்டம் சுழன்று கொண்டே தளர்ந்து போயிருந்த தன் கழுத்து டையை சரியாய் கட்டி கொண்டான். அட்சரா சொல்லுங்க பாஸ். எனக்கு ஒரு விஷயம் ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு அட்சரா. என்ன, நீங்க MA பாஸ் பண்ணினதா?
இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. நான் சொல்ல வந்ததே வேற. என்ன சொல்லுங்க பாஸ். வரப்போற பார்ட்டிக்கு நம்ம ரெட் ஆர்ட் டிடெக்டிவ் ஏஜென்சி பத்தி எப்படி தெரிஞ்சிருக்கும்? அவருக்கு வேண்டாதவங்க யாராவது சொல்லியிருப்பாங்களோ? அட்சராவின் காதை எட்டி பிடித்தான் சவுந்தர். பாஸ் பாஸ் கத்தினாள் அட்சரா. உன்னை என்னோட அசிஸ்டன்ட் போஸ்ட்ல இருந்து உடனடியாக டிஸ்மிஸ் பண்ண போறேன். முடியாதே. ஏன் முடியாது? ஒருத்தரை வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு முந்தி அவங்களோட சம்பள பாக்கியை செட்டில் பண்ணணும். நீங்கள் எனக்கு 7 மாத சம்பள பாக்கி, தீபாவளி போனஸும் பாக்கி சொல்லிவிட்டு அட்சரா சிரிக்க, சவுந்தர் கண்களில் போலியான மயக்கம் காட்டி தலையில் 2 கைகளையும் வைத்து கொண்டான். 2 பேரும் அரட்டை அடித்துக்கொண்டே 3/4 மணி நேரத்தை கரைத்திருந்த போது கீழே வாசலில் காரின் ஹாரன் சத்தம் கேட்டது. அட்சரா ஜன்னலுக்கு போய் எட்டி பார்த்துவிட்டு சொன்னாள், பாஸ் பார்ட்டி செம்ம பார்ட்டி. செர்ரி ஃப்ரூட் கலர் லான்சர்ல வந்திருக்காரு. சரி சரி, நான் டிக்டேட் பண்ற மாதிரி பாவலா பண்றேன். நீ பேப்பர்ல எதையாவது கிறுக்கு. ஓகே பாஸ். அட்சரா லெட்டர் பேடையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டு சவுந்தருக்கு எதிரில் உட்கார்ந்தாள். 1 நிமிஷம் முழுதாய் கரைந்ததும் அரைக்கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. டொக் டொக், ப்ளீஸ் கெட் இன். சவுந்தர் குரல் கொடுத்ததும் அந்த நபர் உள்ளே வந்தார். புன்னகை காட்டாமல் இறுகிய முகத்தோடு சொன்னார், ஐயம் ஜனார்த்தனம். அத்தியாயம் 5. சவுந்தர் எழுந்து கை குலுக்கி விட்டு புன்னகைத்தான். உட்காருங்க மிஸ்டர் ஜனார்த்தனம். சாரி, வெளியே கார் காத்துட்டு இருக்கு. கிளம்பலாமா? கார்ல போகும்போதே பேசிக்கலாம். எங்க போறது? பீச் பக்கம். எவ்வளவு நேரம் பேச வேண்டியிருக்கும்? ஒரு அரை மணி நேரம். ஓகே, போகலாம். சவுந்தர் நாற்காலியை தள்ளி கொண்டு எழுந்தான். ஜனார்த்தனம் அட்சராவை பார்த்துவிட்டு கேட்டார், இந்த பொண்ணு நம்ம கூட வருமா? எஸ், சி இஸ் மிஸ் அட்சரா, என்னோட அசிஸ்டன்ட். தி நகர் அபிபுல்லா ரோட்ல நடந்த ஒரு மர்டர் கேஸ்ல போலீஸை காட்டிலும் திறமையா? ஜனார்த்தனம் போலாமா என்றார். அலுவலகத்தை பூட்டிக் கொண்டு 3 பேரும் வெளியே வந்து லான்சர் காருக்குள் நுழைந்தார்கள். காரின் உள்ளே ஏசியின் ஜில்லிப்பு உறைந்து போயிருக்க காற்றில் பெப்பர்மின்ட் வாசம் பரவி இருந்தது. ஜனார்த்தனம் காரை கிளப்பினார். அது வெண்ணெய் கட்டியாய் ஊர்ந்தது. ஒரு சிக்னலில் நின்றுவிட்டு கார் நகர்ந்தபோது ஜனார்த்தனம் கேட்டார், என்ன இதுக்கு முந்தி நீங்க 2 பேரும் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? சவுந்தர் சொன்னான், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சார். எங்க? தெரியல. ஜனார்த்தனம் அட்சராவை ரியர்வியூ கண்ணாடியில் பார்த்து கொண்டே கேட்டார், உனக்கு என்ன தெரியுதாமா? ஓரளவுக்கு கெஸ் பண்ணி வச்சிருக்கேன் சார். சொல்லு பார்க்கலாம். செஸ் வீராங்கனை செல்வராணியோட ஹஸ்பண்ட் தானே நீங்க? பரவாயில்லையே, நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்க. சவுந்தர், உங்க அசிஸ்டன்ட் புத்திசாலி தான். ஷீ இஸ் வெரி கியூட் சார். ஸ்போர்ட்ஸில் ரொம்பவும் இன்ட்ரெஸ்ட். கையில் பேப்பர் எடுத்தா ஸ்போர்ட்ஸ் காலத்தை மேய்ஞ்சிடுதான் ஃப்ரண்ட் பேஜுக்கு வருவா. எனக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்காது. பை த பை, என்னோட ரெட் ஆர்ட் டிடெக்டிவ் ஏஜென்சியை பற்றி உங்களுக்கு யார் சார் சொன்னது? யாரும் சொல்லலை. பேப்பரில் நீங்கள் கொடுத்திருந்த வரி விளம்பரத்தை பார்த்தேன். பியூர்லி பர்சனல் மேட்டர்ஸ், அந்தரங்கம் பாதுகாக்கப்படும்னு சொல்லியிருந்த விதம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. அதான் ஃபோன் பண்ணேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? என்னோட பிரச்சனையை பற்றி உங்ககிட்ட சொல்றதுக்கு முந்தி ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்டு நான் உறுதிப்படுத்திக்கணும். கேளுங்க சார். அடுத்த சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாளும் நீங்க ஃப்ரீயா? சவுந்தர் அட்சராவை திரும்பி பார்த்து கண் சிமிட்டியபடி அமர்த்தலாய் கேட்டான். என்ன ஃப்ரீயா? ஃப்ரீதான் பாஸ். ஜனார்த்தனம் பீச் ரோட்டின் காற்றில் கலந்து கொண்டே கேட்டார். நீங்க உள்ளூர் கேஸுகளை மட்டும்தான் பார்ப்பீங்களா, இல்லை வெளியூருக்கும் போறது உண்டா? வெளியூருக்கும் போவோம் சார். குட். வருகிற வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு ஃப்ளைட்டில் நீங்கள் 2 பேரும் மும்பை போக போறீங்க. சவுந்தர் திடுக்கிட்டான். மும்பையா? எஸ். எதுக்கு? சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி மும்பை போயிருக்கீங்களா? 2 தடவை. ஹிந்தி தெரியுமா? பேசுவேன், படிக்க தெரியாது. போதும். கார் கடற்கரை சாலையின் மையத்துக்கு வந்து யூனிவர்சிட்டி கட்டிடத்தின் விழா பக்கம் ஒரு மரத்துக்கு கீழே வந்து நின்றது. என்ஜினை ஊமையாக்கினார் ஜனார்த்தனம். சவுந்தர் கேட்டான், மும்பையில் எங்களுக்கு என்ன வேலை சார்? அங்கே உங்களுக்கு சிரமமான வேலை எதுவும் கிடையாது. ஒரு நபரை கண்காணிக்கணும். யார? என்னோட மனைவி செல்வராணிய. அரை நிமிஷ நேரம் காருக்குள் நிசப்தமாய் கரைந்தது. சவுந்தர் தயக்கமான குரலில் கேட்டான், உங்க மனைவி மும்பையில் இருக்காங்க? இல்லை, அவளும் வர வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணி ஃப்ளைட்டில் மும்பை போக போறா. அதே ஃப்ளைட்டில் தான் நீங்களும் போக போறீங்க. அவள் தங்குற அதே ஹோட்டலில் தான் நீங்களும் தங்க போறீங்க. என்னோட மனைவி செல்வராணி மும்பையில் 3 நாள், அதாவது 72 மணி நேரம் தங்கியிருக்க போறா. அந்த 72 மணி நேரமும் அவளை கண்காணிக்க வேண்டியது தான் உங்களோட முக்கியமான வேலை. அவள் மும்பையில் எங்கே போனாலும் சரி, அவளை நிழல் மாதிரி பின்தொடரணும். தினசரி ராத்திரி எனக்கு ஃபோன் பண்ணி ரிப்போர்ட் தரணும். உங்களால் இந்த வேலையை பண்ண முடியும்னா சொல்லுங்க, மேற்கொண்டு பேசுவோம். சவுந்தர் சில வினாடிகள் யோசித்துவிட்டு தன் தோலை ஜர்க் செய்துவிட்டு தலையாட்டினான். நோ ப்ராப்ளம் சார், வி ஆர் ரெடி டு டேக் யுவர் கேஸ். நீங்கள் 2 பேரும் ஃபாலோ பண்ணுறது என்னோட மனைவி செல்வராணிக்கு தெரியக்கூடாது. நீங்கள் ஃபாலோ பண்ணுறது அவளுக்கு தெரிஞ்சிட்டா அவளோட நடவடிக்கைகள் எல்லாம் மாறிடும். சார், நான் பெருமைக்காக சொல்லலை. என்னோட ரெட் ஆர்ட் டிடெக்டிவ் ஏஜென்சி இதுவரைக்கும் எத்தனையோ கேஸுகளை டிடெக்ட் பண்ணியிருக்கு. ஒன்று கூட ஃபெயிலியர் ஆனது கிடையாது. சவுந்தர் சொல்ல அட்சரா பீறிட்டு வந்த சிரிப்பை கர்ச்சீஃபை வாய்க்குள் கொடுத்து அடக்கி கொண்டாள். ஜனார்த்தனம் தொடர்ந்தார், இந்த வேலையை நீங்கள் எனக்கு வெற்றிகரமாக செஞ்சு கொடுத்தா ஃபீஸ் எவ்வளவு தெரியுமா? சொல்லுங்க. 1 லட்சம் ரூபாய். அட்சராவுக்கு மயக்கம் வரும் போல் இருந்தது.
என்ன சொல்றீங்க? ஓகே சார், அக்ரீட். என்னோட மனைவி செல்வராணிய 2 பேரும் நேர்ல பார்த்திருக்கீங்க இல்லையா? இல்ல சார். போட்டோவில் எப்போவோ பேப்பர்ல பார்த்தது. உங்ககிட்ட ரீசெண்டா எடுத்த உங்க மனைவியோட போட்டோ ஏதாவது இருந்தா கொடுங்க சார். ஜனார்த்தனம் தன் கோட் பாக்கெட்டில் இருந்து ஒரு கவரை எடுத்து சவுந்தரிடம் நீட்டினார். சவுந்தர் போட்டோவை உருவ பளீரென்று சிரித்துக்கொண்டு வெளியே வந்தாள் செல்வராணி. உருண்டை முகத்தில் கெண்டை மீன்களாய் பெரிய கண்கள், தலை கேசத்தை பின்னால் தளைய விட்டு நெற்றிக்கும் நேர்வகிட்டுக்கும் குங்குமம் தீட்டியிருந்தாள். லேசாய் பிளந்த உதடுகளுக்கு மத்தியில் எட்டி பார்த்த பல்வரிசை வெளிச்சமாயிருந்தது. கெட்ட காரியம் பண்ணுகிற மாதிரி தெரியவில்லை. கண்களில் நான் அப்படிப்பட்டவள் இல்லிங்க என்றாள். ஜனார்த்தனம் கேட்டார். என்ன போட்டோவையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க ஒய்ஃபை பார்க்கும்போது கேலண்டர்ல வர்ற மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க சார். கற்பூரம் ஏற்றி வச்சு பூஜை கீஜை பண்ணிடாதீங்க. அர்ச்சரா கேட்டாள். சார், உங்க மனைவி செல்வராணி மும்பையில் எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணுவாங்க? ஜுவல் ஆஃப் பாம்பே. அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். மெரின் டிரைவ் ரோட்ல கமலா நேரு பார்க்குக்கு பக்கத்துல கடல் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். அதே ஹோட்டல்ல தான் உங்களுக்கும் ரூம் புக் பண்ண போறேன். புக் பண்ணட்டுமா வேண்டாமா? புக் பண்ணுங்க சார். இந்த கேஸ்ல உங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லையே? ஒரு பர்சன் கூட கிடையாது சார். இனி நான் உங்களை நேர்ல பார்த்து பேச வர மாட்டேன். எல்லாம் போன்ல தான். மும்பை போக இந்த நிமிஷத்துல இருந்தே நீங்க 2 பேரும் ரெடி ஆயிடணும். நாங்க போன நிமிஷத்துல இருந்தே ரெடி ஆயிட்டோம் சார். வெரி குட். இப்போ உங்க 2 பேரையும் நான் எங்கே டிராப் பண்ணணும்? அடையாறு சிக்னல் கிட்ட சார். கார் கடற்காற்றை அலம்பி கொண்டு போயிற்று. ஜனங்கள் பானிபூரி ஸ்டால்களில் மொய்த்திருந்தார்கள். டிவி டவரின் உச்சியில் சிவப்பு லைட் யோசித்து எரிந்தது. 15 நிமிட பயணத்துக்கு பிறகு அடையாறு சிக்னலுக்கு பக்கத்தில் கார் நின்றது. சவுந்தரும் அர்ச்சராவும் இறங்கி கொண்டார்கள். ஜனார்த்தனம் சொன்னார். நாளை காலையில 10 மணிக்கு நான் உங்க டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்றேன். சரி சார். கார் நகர்ந்தது. குட் நைட். குட் நைட். கார் எதிர் திசையில் வேகம் எடுத்து பறந்தது. கார் கண்களில் இருந்து மறையும் வரை பார்த்து கொண்டிருந்த அர்ச்சரா பின் சவுந்தரின் இடுப்பில் தன் சுண்டு விரலால் குத்தினாள். பாஸ், உங்க ஜாதகம் இப்பதான் வேலை செய்யுது. ₹1,00,000 ஃபீஸ். நம்பவே முடியல. என்ன கொஞ்சம் கில்லு அர்ச்சரா. அர்ச்சரா கிள்ளி விட்டு சொன்னாள். பாஸ், கேஸ் முடிஞ்சு ஃபீஸ் கைக்கு வந்ததும் என்னோட சம்பள பாக்கியையும் தீபாவளி போனஸையும் செட்டில் பண்ணிடுங்க. ரொம்ப நாள் பெண்டிங். சரி, முதல்ல ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் பசிக்கிற வயத்துக்கு எதையாவது காட்டுவோம். இருவரும் நெரிசல் மிகுந்த அடையாறு சிக்னல் ரோட்டை கடந்து எதிரில் தெரிந்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டலை நோக்கி போனார்கள். 2 வீலர்ஸ் பார்க்கிங்கில் ஏராளமான வண்டிகள். ஜீன்ஸுகளும் சுடிதார்களும் கைகளில் டிஸ்போசல் தட்டுகளை வைத்துக்கொண்டு பிளாஸ்டிக் ஸ்பூனால் மசாலா வாசனையோடு ஐட்டங்களை உள்ளே அனுப்பி கொண்டிருந்தார்கள். காற்றில் பேச்சும் சிரிப்பும் சிதறி இருந்தது. அச்சரா, என்ன சாப்பிடுற? நூடுல்ஸ், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ். 2ஐயும் சாப்பிட்ட பின்னாடி ஐஸ்கிரீம். சாப்பாடு ராமி. சவுந்தர் அர்ச்சராவின் தலையில் செல்லமாய் தட்டிவிட்டு டிஃபன் டோக்கனை வாங்க கவுண்டரை நோக்கி போன வினாடி அர்ச்சரா மெல்ல குரல் கொடுத்தாள். பாஸ், என்ன? உடனே திரும்பி பார்த்துடாதீங்க. ரோட்டுக்கு எதிர் சைடில் ஒருத்தன் பைக் மேலே சாஞ்சுக்கிட்டு உங்களையும் என்னையுமே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ரோஸ் கலர் ஷர்ட். அப்படியா? நீ அவனை நோட் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன் சொன்ன சவுந்தர் கவுண்டருக்கு பக்கத்தில் போய் நின்று ரோட்டின் எதிர்பக்கத்தை ஒரு காக்கா பார்வை பார்த்தான். பைக்குக்கு ஒருத்தன் சாய்ந்து நின்றபடி தெரிந்தான். ரோஸ் நிற டிஷர்ட், கருப்பு பேண்ட். பார்வை அர்ச்சராவின் மேல் ஆணி அடித்து இருந்தது. இவன் சொல்லு பாட்டியா இல்ல கண்காணிக்க வந்தவனா? அத்தியாயம் 6. மறுநாள் காலை சரியாய் 10 மணிக்கு ஜனார்த்தனம் சவுந்தருக்கு ஃபோன் செய்து பேசினார். சவுந்தர், உங்களுக்கும் உங்க அசிஸ்டண்ட்டுக்கும் ஃப்ளைட் டிக்கெட் ரெடி. ஹோட்டல் ஜுவல் ஆஃப் பாம்பேயில் ரூம் புக் பண்ணியாச்சு. தேங்க்யூ சார். நாங்களும் பயணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டோம். ஞாபகம் இருக்கட்டும், இது ஒரு ரகசிய பயணம். வெளியே யாருக்கும் தெரிய வேணாம். தெரியாது சார் என்று குரலை இழுத்த சவுந்தர், சார் ஒரு விஷயம் என்றான். என்ன? நேற்று ராத்திரி அடையாறு சிக்னல்ல நீங்க எங்களை டிராப் பண்ணிட்டு போன பிறகு நானும் அர்ச்சராவும் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டல் சாப்பிட போனோம். அப்போ ரோட்டுக்கு எதிர் சைடில் பைக்ல ஒருத்தன் சாஞ்சு நின்று எங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தான். இஸ் இட்? எஸ் சார். ஆள் எப்படி இருந்தான்? அடையாளம் சொன்னான் சவுந்தர். மறுமுனையில் ஜனார்த்தனம் செவிமடுத்து விட்டு பதட்டப்பட்டார். ஆளை மடக்கிட வேண்டியது தானே? முயற்சி பண்ணோம் சார். அதுக்குள்ள ஆள் பைக்கை விரட்டிக்கிட்டு போயிட்டான். இப்போ அது செல்வராணி விஷயத்துல ஏதோ விவகாரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? நல்லாவே தெரியுது சார். மும்பையிலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண உங்களுக்கு தைரியம் இருந்தா மட்டும் ஃப்ளைட் ஏறலாம். இல்லைன்னா இந்த கேஸை விட்டு நீங்க 2 பேரும் விலகிடலாம். சவுந்தர் சிரித்தான். சார், எங்களுக்கு சவால்களும் பிரச்சனைகளும் தான் பிடிக்கும். அப்படின்னா நீங்க மும்பை கிளம்புறீங்க. கண்டிப்பா. கடைசி நேரத்துல பின்வாங்கிட மாட்டீங்களே. பின்வாங்க வேண்டியவங்க எதிரிகள் தானே தவிர நாங்க கிடையாது சார். வெரி குட். இப்படி நீங்க துணிச்சலா பேசுறது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். சவுந்தர் ரிசீவரை வைத்துவிட்டு எதிரில் உட்கார்ந்து நகம் கடித்து கொண்டிருந்த அர்ச்சராவை பார்க்க அவள் கேட்டாள். யாரு? கிளமா? ஏய், ஜனார்த்தனம் நம்ம கஸ்டமர். ₹1,00,000 ஃபீஸ் கொடுக்க போற வேல்யூபிள் கஸ்டமர். அவரை போய் மரியாதை இல்லாம கிளம் அது இதுன்னு பேசாத. எனக்கு அந்த ஆளை பிடிக்கல. ஏன்?
அழகான பொண்டாட்டி இருக்கிற ஒவ்வொரு வயசான கிழத்துக்கும் வர்ற சந்தேகம்தான் இது. கல்யாணத்தை பண்ணிக்குவானே, பொண்டாட்டியே வேவு பாப்பானே. இல்ல அச்சரா, நீ நினைக்கிற மாதிரி ஜனார்த்தனம் தன் பொண்டாட்டியோட கற்பு மேல சந்தேகப்படல. பின்ன இது வேற ஏதோ ஒரு விவகாரம். என்ன விவகாரம்? உன்னோட இந்த கேள்விக்கு மும்பையில தான் பதில் கிடைக்கும். அந்த ரோஸ் கலர் ஷர்ட்டு கருப்பு பேண்ட் பேர்வழி எப்படியும் இன்னொரு தடவை நம்ம பார்வைக்கு கிடைக்காமலா போயிடுவான்? பாஸ், அவன் ஒரு சீரியஸ் பேர்வழி மாதிரி தெரியல. என்னை பார்த்து சொல்லு விட்டுருக்கலாம். அட கஷ்டகாலமே, உன்னையெல்லாம் பார்த்து ஒருத்தன் சொல்லி விடுறான்னா நாட்டில் அதை விட கொடுமையான ஒரு விஷயம் இருக்க முடியாது. பாஸ், அட்சரா கோபமாய் கடைவாய் பற்களை அரைத்து கொண்டே இடது உள்ளங்கையின் பரப்பில் தன் வலது கை முட்டியை குத்தி கொண்டாள். அத்தியாயம் 7. மும்பை சாந்தா குரூஸ் விமான நிலையம். ராத்திரி மணி 10:45. ஒரு ரோலர் சூட்கேஸை உருட்டியபடி ஏர்போர்ட் லவுஞ்சில் நடைபோட்டு கொண்டிருந்த செல்வராணியை ஒரு ஜாக்கிரதையான இடைவெளி விட்டு பின்தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் சவுந்தரும் அட்சராவும். லவுஞ்ச் முழுவதும் நெருக்கமாய் ஜனங்கள். வெளிநாட்டுக்கு பறக்கப் போகும் ஒரு மந்திரியின் வழுக்கை தலையை ரோஜா மாலைகளால் நிரப்பிக் கொண்டிருந்தது ஒரு கும்பல். சிவப்பு நிற சல்வார் கம்மீஸுக்குள் நுழைந்திருந்த செல்வராணி ஒரு வினாடி கண்களில் படுவதும் இன்னொரு வினாடி மறைவதுமாக இருந்தாள். அட்சரா பதட்டப்பட்டாள். பாஸ், செல்வராணிய மிஸ் பண்ணிட போறோம். எங்க போயிடுவா? எப்படி இருந்தாலும் ஜுவல் ஆஃப் பாம்பே ஹோட்டலுக்கு போய்த்தானே ஆகணும். பாஸ், செல்வராணி அந்த ஹோட்டல்ல தான் ரூம் போட்டிருப்பாங்கிறது என்ன நிச்சயம்? வேற ஏதாவது ஹோட்டலுக்கு போயிட்டா? சரி, சீக்கிரமாவா. இருவரும் வேக வேகமாய் ஜனத்திரளை நீந்தி கொண்டு செல்வராணியை நெருங்கினார்கள். செல்வராணி யாரை பார்த்தோ கையசைத்தபடி சூட்கேஸை தள்ளி கொண்டு போனாள். மெலிதான நீல நிற ஃபுல் சூட்டில் சிக்கியிருந்த அந்த இளைஞனை ஹாய் சிவேஷ் என்று சொல்லி கையை பற்றி கொண்டாள். பீரிடும் கான்வென்ட் உச்சரிப்பு ஆங்கிலத்தோடு கேட்டாள். சேர்மன் ஜோஷி எப்படி இருக்கார்? அற்புதம். அவரே ஏர்போர்ட் வருவார்னு எதிர்பார்த்தேன். வருவதற்காகத்தான் இருந்தார். மத்திய அமைச்சர் சம்பந்தப்பட்ட விழா ஒன்றுக்கு போனவர் தாமதமாகிவிடவே அங்கிருந்து எனக்கு ஃபோன் செய்து உங்களை ரிசீவ் செய்ய சொன்னார். காருக்கு போகலாமா? அவனோடு இணைந்து சிரிப்போடு நடை போட்டாள் செல்வராணி. 10 அடி இடைவெளி விட்டு பின்தொடர்ந்து கொண்டிருந்த சவுந்தர் மெல்ல அட்சரா என்றான். சொல்லுங்க பாஸ், உன்னோட ஹேண்ட்பேக்ல இருக்கிற டைரி எடுத்து ஜோஷி, சிவேஷ் இந்த பெயர்களை எழுதி வை. அட்சரா டைரியை எடுத்து எழுதி கொண்டே சவுந்தரோடு நடந்து ஏர்போர்ட்டுக்கு வெளியே வந்தாள். செல்வராணி அந்த அட்லாண்டிக் ப்ளூ லான்சர் காரில் ஏறிக்கொண்டிருக்க சவுந்தர், அட்சரா டாக்ஸி ஒன்றை அமர்த்தி கொண்டு பின்தொடர்ந்தார்கள். ஜூஹு பீச் ரோட்டில் லான்சரும் டாக்ஸியும் சீராய் பயணித்து 20 நிமிஷ பயணத்திற்கு பிறகு வெளிச்சமான நகர வீதிகளுக்கு வந்து வெறிச்சோடி போயிருந்த உயரமான கட்டிடங்களுக்கு மத்தியில் ஊர்ந்து மெரின் டிரைவின் இருதய பிரதேசத்தில் இருந்த ஜுவல் ஆஃப் பாம்பே ஹோட்டலின் 14 அடுக்கு கட்டிடத்துக்கு முன்பாய் வந்து நின்றது. லான்சரிலிருந்து சிவேஷ் என்கிற அந்த இளைஞனும் செல்வராணியும் இறங்கி ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு போய் அங்கே இருந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண்ணிடம் ஒரு நிமிடம் சிரித்து பேசி சாவியை வாங்கி கொண்டு பக்கவாட்டில் தெரிந்த லிப்டை நோக்கி போனார்கள். அவர்கள் நகர்ந்ததும் ரிசப்ஷனுக்கு சவுந்தரும் அட்சராவும் வந்தார்கள். சவுந்தர் தன் பெயரை சொன்னதும் ரிசப்ஷனிஸ்ட் கம்ப்யூட்டரை தட்டி பார்த்துவிட்டு கேட்டாள். சென்னையிலிருந்து பதிவு செய்த அறைதானே? ஆமா. ரூம் நம்பர் 509. கீபோர்டில் இருந்த சாவியை எடுத்து சவுந்தரிடம் நீட்டினாள். தேங்க்யூ. வெகு சுகாதாரமாய் பெர்ஃப்யூம் வாசனையோடு இருந்த வரவேற்பு ஹாலில் நடந்தார்கள். பாலிஸ் ஏற்றப்பட்ட பித்தளை பாத்திர தொட்டிகளில் நிறம் நிறமாய் ஷேடோ பிளான்ஸ் செழித்து தெரிந்தன. லிப்ட் காத்திருந்தது. உள்ளே நுழைந்து பட்டனை தட்ட லிப்ட் வெண்ணெய் கட்டியாய் மேலே போய் 5வது மாடியில் அவர்களை உமிழ்ந்தது. அறை எண் 509 வராந்தாவின் கடைசியில் தெருவை பார்த்தபடி இருந்தது. அட்சரா கையில் இருந்த தங்க நிற சாவியை உபயோகப்படுத்தி அறை கதவை திறந்தாள். அறை ஒரு சின்ன ஹால் மாதிரி விரிந்தது. வெண்ணிற சூப்பர் செம் பூசப்பட்ட சுவர்கள், வெள்ளை பெயிண்ட் கதவுகள், ஜன்னல்கள், கட்டில், டிவி, டெலிஃபோன், வார்ட்ரோப் எல்லாமே வெள்ளை. வாவ் என்றாள் அட்சரா. செல்வராணி, நீ வாழ்க. உன்னால் தானே எங்களுக்கு இந்த ராஜயோகம். அடடே என்றாள் அட்சரா. என்ன, செல்வராணிக்கு எந்த மாடியில் எந்த ரூம்ங்கிறத பார்க்க மறந்துட்டேனே. நான் கீபோர்டில் பார்த்துட்டேன். 6வது மாடி 636ஆம் நம்பர் ரூம். போய் செக் பண்ணி பார்த்துடலாமா? எப்படி செக் பண்ண போகிறோம்? இந்த செக் பண்ணுற வேலையை நீ தான் பண்ண போற அட்சரா. எப்படி? நீ இப்போவே 6வது மாடிக்கு போய் செல்வராணியின் அறை கதவை தட்ட போற. சரி, தட்டி செல்வராணி வந்து கதவை திறப்பா. நீ அவளை பார்த்ததும் முகத்தை அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு மிஸ்டர் மிஸ்ரா ஸ்டே பண்ணி இருக்கிற ரூம் இதானே அப்படின்னு கேட்க போற. அதுக்கு செல்வராணி சாரி, அது மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லுவா. இந்த சம்பாஷணை நடந்துகிட்டு இருக்கும்போதே உன்னோட பார்வை செல்வராணியையும் தாண்டி அறைக்குள்ள யார் யார் இருக்காங்கன்னு பார்த்துடணும். உத்தரவு பாஸ். அட்சரா சொல்லிக்கொண்டே எழ முயன்ற வினாடி கட்டிலுக்கு தலைமாட்டில் இருந்த டெலிஃபோன் அலறி கூப்பிட்டது. சவுந்தர் ரிசீவரை எடுத்தான். ஹலோ, ஹோட்டலின் ரிசப்ஷனில் இருந்து பேசினார்கள். கால் ஃப்ரம் சென்னை, பேசுங்கள். சவுந்தர் குரல் கொடுத்தான். ஹலோ. மறுமுனையில் ஜனார்த்தனத்தின் குரல் ஏதோ ரகசியம் பேசுவது போல் கேட்டது. யாரு? சவுந்தர். ஆமா சார். ஹோட்டலுக்கு எப்போ வந்தீங்க? ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சார். செல்வராணிக்கு எந்த ரூம்?
6th ஃப்ளோரில் ரூம் நம்பர் 636 சார். ஏர்போர்ட்டில் செல்வராணியை ரிசீவ் பண்ண யாராவது வந்தாங்களா? ஆமாம் சார், சிவேஷ்னு ஒரு யூத் வந்திருந்தான். அவனை தவிர வேற யாரும் வரல. அவங்க 2 பேரும் ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? பேசிக்கிட்டாங்க. சேர்மன் ஜோஷி ஏன் ஏர்போர்ட்டுக்கு வரலன்னு உங்கள் மனைவி கேட்டாங்க. அதுக்கு சிவேஷ், ஜோஷி ஒரு மினிஸ்டர் சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறதா சொன்னான். சரி, அவள் வெளியே எங்கே போனாலும் க்ளோஸ் ஃபாலோ பண்ணுங்க. எஸ் சார். சவுந்தர் ரிசீவரை வைக்க அட்சரா கேட்டாள். என்ன சொல்லுது கிளம்? மரியாதை மரியாதை. சரி சரி, என்ன சொல்றார் பெரியவர்? ஒய்ஃபை க்ளோஸாக ஃபாலோ அப் பண்ண சொல்கிறாரு. அர்ச்சரா, நீ முதல்ல 6th ஃப்ளோருக்கு போய் 636 நம்பர் அறையை வேவு பார்த்துட்டு வா. இதோ கிளம்பிட்டேன். அர்ச்சரா அறை நின்றும் நகர்ந்து வெளியே வந்தாள். நிசப்தமான வராந்தாவில் நடந்து 6வது மாடிக்கு போகும் மாடிப்படிகளில் மெல்ல ஏறினாள். மாடி வராந்தா வந்தது. மாடியின் ஆரம்பத்திலேயே ரூம் நம்பர் 630 பார்வைக்கு கிடைத்தது. நடந்தாள் அர்ச்சரா. 631, 632, 633, 634 நடந்தாள். 635. அறை எண் 636க்கு முன்பாய் வந்து நின்ற அட்சராவை வியப்பு அள்ளி கொண்டது. அறைக்கதவில் கனமாய் பூட்டு தொங்கியது. அத்தியாயம் 8. மறுநாள் காலை 7 மணி. டெலிஃபோன் கிணுகிணுக்கும் சத்தம் கேட்டு அயர்ந்த தூக்கத்தினின்றும் விழித்து கொண்டான் சவுந்தர். தள்ளி போட்ட பக்கத்து கட்டிலில் அட்சரா கனமான போர்வைக்குள் இருந்தாள். சவுந்தர் கொட்டாவியோடு ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தான். சென்னையிலிருந்து எஸ்டிடி ஜனார்த்தனம் பேசினார். ஹலோ சவுந்தர், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நேற்று ராத்திரி ஏதாவது குறிப்பிடும்படியான சம்பவம் நடந்ததா? ஆமாம் சார். என்ன? ஹோட்டலில் ரூம் எடுத்து 10 நிமிஷம் முடியறதுக்குள்ள உங்கள் மனைவி செல்வராணி திடீர்னு எங்களுக்கே தெரியாமல் வெளியே போயிட்டாங்க சார். நீங்கள் ஃபாலோ பண்ணி போகலையா? அவங்க போனதையே நாங்கள் பார்க்கல சார். பார்க்கலையா? நான்சென்ஸ். உங்கள் 2 பேரையும் அங்கே எதுக்காக அனுப்பி வச்சேன்? பல்லாங்குழி விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்கவா? சாரி சார், ஹோட்டலுக்கு வந்த 5 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் மனைவி வெளியே கிளம்பி போயிடுவாங்கன்னு நாங்கள் நினைக்கல. சரி, ராத்திரி வெளியே போன செல்வராணி எத்தனை மணிக்கு ஹோட்டலுக்கு திரும்பி வந்தா? விடியற்கால 4 மணி வரைக்கும் கண்முழிச்சிருந்து பார்த்தோம். உங்கள் ஒய்ஃப் வரல. அப்புறமா நாங்கள் தூங்கிட்டோம். யூஸ்லெஸ் ஃபெலோஸ். உங்களை போய் அனுப்பிச்சு வச்சேன் பாரு. 2 பேரும் சரியான தூங்கு மூஞ்சிங்க. சாரி சார். என்னையா சாரி? ஒரு காரியத்தை ஒழுங்கா பார்க்க துப்பில்லாதவங்க தான் சாரி சொல்லுவாங்க. செல்வராணி இப்போ ரூம்ல இருக்காளா இல்லையான்னு பார்த்து சொல்லியா? நான் லைன்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சவுந்தர் ரிசீவரின் வாயை பொத்தி கொண்டு அட்சராவின் தோளை தட்டி எழுப்பினான். அவள் போர்வை நின்றும் சாவகாசமாய் எழுந்து உட்கார்ந்தாள். என்ன பாஸ்? சவுந்தர் அவளிடம் விஷயத்தை சொல்லி 6வது மாடிக்கு துரத்தினான். அட்சரா தூக்க கலக்கத்தோடு 6வது மாடிக்கு ஓடி போய்விட்டு வந்தாள். பாஸ், செல்வராணி இப்ப ரூம்ல தான் இருக்கா. ரிசீவருக்கு வாயை கொடுத்தான் சவுந்தர். சார், உங்க ஒய்ஃபு இப்ப ரூம்ல தான் இருக்காங்க. ஜனார்த்தனம் இறைந்தார். இனிமேலாவது ஒழுங்கா அவளை கவனிங்க. நான் மத்தியானம் 1 மணிக்கு ஃபோன் பண்றேன். சரி சார். ரிசீவரை வைத்துவிட்டு புயல் காற்றாய் பெருமூச்சு விட்டான் சவுந்தர். இளவன் செம்ம காய்ச்சல் காய்ச்சிட்டான் அச்சரா. இனிமே அந்த செல்வராணியை க்ளோஸா ஃபாலோ அப் பண்ணணும். நீ இப்ப போய் பார்த்தப்ப செல்வராணி ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்தா? சாவி துவாரத்துல கண்ணை வச்சு பார்த்தேன். செல்வராணி காபி சாப்பிட்டுக்கிட்டே டிவியில நியூஸ் கேட்டுக்கிட்டு இருந்தா. ராட்சசி, ராத்திரி முழுக்க எங்க போயிருப்பா? அதை யோசிச்சுக்கிட்டே இன்னைக்கும் அவளை கோட்டை விட்டுட்டு அந்த கிழவன்கிட்ட செமத்தியா வாங்கி கட்டிக்க போறோம். சீக்கிரம் குளிச்சு ட்ரெஸ்ஸை மாட்டுங்க பாஸ். ஹோட்டல் ரிசப்ஷன்ல போய் பேப்பர் படிக்கிற மாதிரி உட்கார்ந்துக்குவோம். சவுந்தர் எழுந்தான். அடுத்த 20வது நிமிடம் சவுந்தரும் அட்சராவும் ஹோட்டல் ரிசப்ஷனின் விஸ்தார சோஃபாக்களில் புதைந்து பேப்பர் படிப்பது போல பாவனை செய்து கொண்டிருந்தார்கள். சரியாய் 8 மணிக்கு செல்வராணி லிப்டின் நின்றும் வெளிப்பட்டாள். அமர்க்கலமான மேக்கப். அவளுடைய 5.5 அடி உடம்பை ஒரு ரோஜா வண்ண பட்டுப்புடவை குத்தகைக்கு எடுத்திருந்தது. கழுத்தை கவி பிடித்த மாதிரி ஒரு வைர நெக்லஸ். கண்களை உறுத்தாத வண்ணத்தில் லிப்ஸ்டிக் பூச்சு. நெற்றியில் ஊதா நிற ஸ்டிக்கர் போட்டு இமைக்க மறந்தான் சவுந்தர். அவன் தோளை இழுத்தாள் அட்சரா. பாஸ், என்ன? உங்க வலது பக்க கடைவாயில ஏகப்பட்ட ஜொல்லு. கர்ச்சிப்பை எடுத்து தொடச்சுக்கோங்க. ஏய்! செல்வராணி ரிசப்ஷன் கவுண்டரில் இருந்த பெண்ணிடம் ரூம் சாவியை கொடுத்துவிட்டு ஹோட்டல் போர்ட்டிகோவில் அவளுக்காக காத்திருந்த காரை நோக்கி போனாள். சவுந்தரும் அட்சராவும் எழுந்தார்கள். நாம ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற டாக்ஸி எங்க நிக்குது? ஹோட்டலுக்கு வெளியே பாஸ். டிரைவர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். அட்சரா சொல்லி கொண்டிருக்கும் போதே செல்வராணியின் கார் நகர்ந்தது. சவுந்தரும் அட்சராவும் வேக வேகமாய் போய் டாக்ஸியில் ஏறிக்கொண்டார்கள். அந்த காரை ஃபாலோ பண்ண டிரைவர். 50 அடி தூரம் இடைவெளி விட்ட டாக்ஸி காரை பின்தொடர்ந்தது. அந்த காலை நேரத்தில் மும்பை தெருக்களில் போக்குவரத்து நெரிசல் ஆரம்பமாகி இருக்க ஜனங்கள் சிட்டி பஸ்களுக்காக பிளாட்பாரங்களில் கியூ வரிசையில் காத்து கிடந்தார்கள். பாஸ், ராத்திரி பூராவும் செல்வராணி எங்க போயிருப்பா? எனக்கு என்னவோ இது கேரக்டர் சரியில்லாத பொண்ணு மாதிரி தோணுது. அவசரப்பட்டு பிளாக் லிஸ்ட் பண்ணிடாத. நீ நினைக்கிற மாதிரி செல்வராணி ஒரு சாதாரண பொண்ணு கிடையாது. செஸ் வீராங்கனை. செஸ் விளையாட்டு சம்பந்தமா யாரையாவது அவ பார்க்க போயிருக்கலாம். ராத்திரி நேரத்துல போயிருக்கா பாஸ். அது செஸ் விளையாட்டா இருக்காது. அவசரப்படாத. செல்வராணியின் கார் இப்போது வேகம் பிடித்திருக்க
டாக்ஸியும் இறக்கைகளை கட்டிக்கொண்டு பறந்தது. தாதாபாய் நவ்ரோஜி ரோட்டில் அரை மணி நேர பயணத்துக்கு பிறகு வர்ண வர்ணமாய் தோரணங்களும் பலூன்களும் ஜனக்கும்பலும் தெரிந்த ஒரு கம்யூனிட்டி ஹாலுக்கு முன்பாய் போய் செல்வராணியின் கார் நின்றது. சவுந்தரும் அட்சராவும் டாக்ஸியை 100 மீட்டர் தூரத்துக்கு முன்பாக நிறுத்தி இறங்கிக் கொண்டு மெல்ல அந்த கம்யூனிட்டி ஹாலை நோக்கி நடந்தார்கள். ஹாலின் பிரதான வாயிலில் நீல நிற துணி பேனரில் இன்டர்நேஷனல் செஸ் மீட் என்ற ஆங்கில ஜிகினா எழுத்துக்கள் வெயிலுக்கு மின்னின. காரினின்றும் இறங்கிய செல்வராணியை கோட் சூட் அணிந்த ஒரு வழுக்கை கும்பல் மரியாதையோடு உள்ளே கூட்டி போயிற்று. யாரோ ஒரு குண்டு பெண் வேக வேகமாய் வந்து ஒரு பெரிய லில்லி மலர் மாலையை போட்டாள். எல்லோரும் கைகளை தட்டி கொண்டிருக்க செல்வராணி பத்திரிகை நிருபர்கள் புடைசூழ உள்ளே போனாள். பாஸ் சொல்லு, நாமளும் உள்ள போயிடலாமா? கண்டிப்பா உள்ள போறோம். இருவரும் கம்யூனிட்டி ஹாலை நெருங்கி அதன் மார்பிள் படிகளில் ஏறி முகப்பு கதவை தொட கதவருகே டை கட்டியபடி நின்றிருந்த அந்த இளைஞன் இடது கையை நாசுக்காய் நீட்டி அவர்களை மறித்தான். இன்விடேஷன் கார்டு ப்ளீஸ், வி ஆர் ஸ்பெக்டேட்டாஸ், சாரி நோ அட்மிஷன் ஃபார் ஸ்பெக்டேட்டாஸ். அட பாவி, வாட்? ஒண்ணுமில்ல என்று தமிழில் சொன்ன சவுந்தர் திரும்பவும் ஆங்கிலத்தில் கேட்டான். இந்த செஸ் மீட் எவ்வளவு நேரம் வரைக்கும் நடக்கும்? இரவு 8 மணி வரைக்கும். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. வாட்? ஒண்ணுமில்ல, வா அட்சரா, எதிர்த்தாப்புல இருக்கிற ஹோட்டலுக்கு போய் ஒரு டீயை சாப்பிட்டுக்கிட்டே யோசனை பண்ணுவோம். எதிரே தெரிந்த சுமாரான அந்த சதானந்த ஹோட்டலை நோக்கி போனார்கள். டீக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு கம்யூனிட்டி ஹாலையே பார்த்தபடி உட்கார்ந்தார்கள். பாஸ், என்ன செல்வராணி இன்னைக்கு கட்டிட்டு வந்த ரோஜா நிற பட்டுப்புடவை சூப்பரா இருக்குல்ல? சவுந்தர் அட்சராவை முறைத்தான். என்ன பாஸ் முறைக்கிறீங்க? அட்சரா, நீ ரெட்டா டிடெக்டிவ் ஏஜென்சில ஒரு பெரிய பொறுப்புல உத்தியோகம் பார்க்குற பெண். ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி பட்டுப்புடவைய பத்தியெல்லாம் பேசாத. அதுவும் சரிதான், நீங்க எனக்கு சம்பளமே தராத போது நான் பட்டுப்புடவைய பத்தி நினைச்சு பார்க்க முடியுமா என்ன? சவுந்தர் இன்னமும் தீவிரமாய் அட்சராவை முறைத்து கொண்டிருந்த போது அழுக்கான பைஜாமா அணிந்த அழுக்கான சர்வர் 2 அழுக்கான கப்பன் சாசர்களில் டீயை கொண்டு வந்து வைத்தான். பாஸ் சொல்லு, டீயை பார்த்தாலே வைத்த கலக்குது. சுத்தமா டீ வாசனையே கிடையாது, ஏதோ பூச்சிக்கொல்லி மருந்து மாதிரி இருக்கு. அதையெல்லாம் கண்டுக்காத, இது ஸ்பெஷல் டீ, உள்ள தள்ளு. அட்சரா கஷ்டப்பட்டு ஒரு வாய் டீயை விழுங்கிவிட்டு கேட்டாள். பாஸ், ராத்திரி 8 மணி வரைக்கும் நாம 2 பேரும் எங்க உட்காந்துக்கிட்டு அந்த கம்யூனிட்டி ஹாலை வாட்ச் பண்றது? பக்கத்துல ஒரு ரோட் சைட் பார்க் இருக்கு, அங்க போய் உட்காந்துக்க வேண்டியதுதான். இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு, சாயந்தரம் டிஃபன் எல்லாமே இந்த சதானந்த ஹோட்டல்ல தான். கொடுமடா சாமி, வேற வழி இல்ல. மத்தியானம் 1 மணிக்கு ஜனார்த்தனை ஃபோன் பண்றதா சொல்லியிருக்காரே, ராத்திரியே போய் பேசிக்குவோம். சவுந்தர் சொல்லி கொண்டிருக்கும் போதே கம்யூனிட்டி ஹாலில் இருந்து கடல் இறைச்சலாய் சத்தம் கேட்டது. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலிருக்கு. பாஸ், நாம 2 பேரும் திருட்டுத்தனமா உள்ள போய் பார்த்தா என்ன? வேண்டாம், போலீஸ் இருக்காங்க. மும்பை போலீஸ் கொஞ்சம் முரட்டு டைப். என்னையும் லாக்கப்புக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா செல்வராணியை எப்படி ஃபாலோ பண்றது? இருவரும் பில்லுக்கான பணத்தை கொடுத்துவிட்டு சதானந்த ஹோட்டலை விட்டு வெளியே வந்து பக்கத்தில் இருந்த ரோட் சைட் பார்க்குக்கு போனார்கள். சரியாய் பராமரிக்கப்படாத அந்த பார்க்கில் செடிகள் எல்லாமே காய்ந்து போய் வெறும் குச்சிகளாய் நின்றன. உடைந்து போயிருந்த சிமெண்ட் பெஞ்சுகளில் சிலர் அடைப்புக்குறிகளாய் படுத்து தூங்கிக் கொண்டு இருந்தார்கள். சவுந்தரும் அட்சராவும் உடையாத ஒரு சிமெண்ட் பெஞ்சை தேடி பிடித்து உட்கார்ந்தார்கள். கம்யூனிட்டி ஹாலில் 5 நிமிடத்திற்கு ஒரு தடவை கைத்தட்டல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. பாஸ், ராத்திரி 8 மணி வரைக்கும் இதே இடத்துல உட்காந்துட்டு இருக்க முடியுமா? வேற வழி. ஜனார்த்தனம் நமக்கு ஃபீஸா கொடுக்க போற 1 லட்சம் ரூபாயை நினைச்சுப்பாரு. ராத்திரி 8 மணி வரைக்கும் என்ன, 24 மணி நேரமும் உட்கார்ந்துட்டு இருக்க தோணும். சவுந்தர் பேசிக்கொண்டே இருக்க அட்சரா அதை கவனிக்காமல் தீவிரமாய் எங்கோ பார்க்க அவளுடைய தோளை தட்டினான். என்ன அட்சரா, எதை அப்படி பார்த்துட்டு இருக்க? அவள் முகம் மாறி இருந்தது. பாஸ், என்ன? சிக்னல்ல நின்னுட்டு நகர்ந்த அந்த டாக்ஸிக்குள்ள அட்சராவின் முகம் வியர்த்து போயிருந்தது. சொல்லு அட்சரா, அந்த டாக்ஸிக்குள்ள யார் இருந்தாங்க? சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க பாஸ். சொல்லு, யாரு? ஜனார்த்தனம். அட்சரா, நீ என்ன சொல்ற? எஸ், ஜனார்த்தனம் அந்த டாக்ஸியில போயிட்டு இருக்காரு. நல்லா பாத்தியா? துல்லியமா. சவுந்தர் பதட்டமானான். அத்தியாயம் 9. தீர்க்கமாய் தலையாட்டி மறுத்தான் சவுந்தர். நீ பார்த்தது ஜனார்த்தனமா இருக்க முடியாது அட்சரா. அவர் மாதிரியே வேற யாரையோ நீ பார்த்திருக்க. இல்ல பாஸ், நான் பார்த்தது அவரைத்தான். தேர் இஸ் நோ டவுட். எப்படி அட்சரா? அவர் தான் 1 மணி நேரத்துக்கு முந்தி சென்னையில இருந்து பேசினாரே. இப்ப அவர் சென்னையில இருக்க மாட்டாரு, பேசி பாருங்க. சவுந்தர் சுற்றும் முற்றும் பார்த்தான். ஹோட்டல் சதானந்துக்கு பக்கத்திலேயே ஒரு எஸ்டிடி பூத் பார்வைக்கு கிடைத்தது. வா, போன் பண்ணி பார்க்கலாம். சவுந்தரும் அட்சராவும் வேக நடை போட்டு அந்த எஸ்டிடி பூத்தை நெருங்கினார்கள். உள்ளே உட்கார்ந்திருந்த பூத் இளைஞன் பான் மசாலா வாசனையோடு கேட்டான். லோக்கல் எஸ்டிடி இஸ்மே கரோ என்று சொல்லியபடி டெலிபோனை நகர்த்தி வைத்தான். சவுந்தர் ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்துவிட்டு ஜனார்த்தனத்தின் சென்னை வீட்டு டெலிபோனுக்கு டயல் செய்தான். மறுமுனையில் உடனே ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஹலோ, பாமரத்தனமாய் குரல் கேட்டது. வேலையாள், அது மிஸ்டர் ஜனார்த்தனத்தின் வீடுதானே? ஆமாங்க. ஜனார்த்தனம் இருக்காரா?
இருக்காரே, நீங்க யாரு? சவுந்தர்னு சொல்லுங்க, தெரியும். ஒரு நிமிஷம். சவுந்தர் காத்திருக்க 10 வினாடிகளுக்கு பிறகு ஜனார்த்தனத்தின் குரல் கேட்டது. என்ன சவுந்தர், நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஒண்ணுமில்ல சார். ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் ஏன் ஃபோன் பண்றீங்க? நான் தான் மத்தியானம் 1 மணிக்கு ஹோட்டலுக்கு ஃபோன் பண்றதா சொல்லியிருந்தேனே. நாங்க 1 மணிக்கு ஹோட்டல்ல இருக்க மாட்டோம் சார். ஏன்? உங்க ஒய்ஃப் செல்வராணி இப்போ கம்யூனிட்டி ஹாலில் நடந்துகிட்டு இருக்கிற செஸ் மீட்டில் இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் முடிய ராத்திரி 8 மணி ஆகும்னு சொன்னாங்க. அதான் கம்யூனிட்டி ஹாலுக்கு வெளியே எதிர் சைடில் இருக்கிற ரோட்டோர பார்க்கில் உட்காந்து செல்வராணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் கம்யூனிட்டி ஹாலுக்குள்ளே போயிருக்க வேண்டியதுதானே? அட்மிஷன் ஒன்லி ஃபார் இன்விடேஷன் ஹோல்டர்ஸ். சரி, ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் அவ நேரா ஹோட்டலுக்கு தான் போறாளா இல்ல வேற எங்கேயாவது போறாளான்னு நோட் பண்ணுங்க. எஸ் சார். நேத்திக்கு ராத்திரி மாதிரி கோட்டை விட்டுட வேணாம். அந்த தப்பு இனிமே நடக்காது சார். சரி, ராத்திரி 9 மணிக்கு மேல ஹோட்டலுக்கு ஃபோன் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது முக்கியமான விஷயம்னா எனக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க. நான் வீட்டிலேயே தான் இருப்பேன். சரி சார். சவுந்தர் ரிசீவரை வைத்துவிட்டு அட்சராவை முறைத்தான். ஜனார்த்தனம் சென்னையில தான் இருக்காரு. பார்த்தது அவர் மாதிரியே சாயல்ல இருக்கிற யாரோ ஒருத்தர. அட்சரா தன் இடது கை விரல்களால் நெற்றியை அவஸ்தையாய் பிடித்து கொண்டாள். அத்தியாயம் 10. ராத்திரி 9 மணியாயிற்று. செஸ் மீட்டு முடிய செல்வராணியின் கார் கம்யூனிட்டி ஹாலில் இருந்து நேராய் ஹோட்டலுக்கே வர காரை டாக்ஸியில் பின்தொடர்ந்து வந்த சவுந்தரும் அட்சராவும் களைத்து போனவர்களாய் தங்களுடைய அறைக்குள் நுழைந்து கட்டிலில் சாய்ந்தார்கள். ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் இன்டர்காமில் கூப்பிட்டாள். சார், மிஸ்டர் ஜனார்த்தனம் ஃப்ரம் சென்னை 2 தடவை லைட்னிங் காலில் உங்களை ட்ரை செய்தார். பட் யூ வேர் நாட் அவைலபிள். நீங்கள் அறைக்கு வந்ததுமே அவருக்கு ஃபோன் பண்ண சொன்னார். உங்களுக்கு எஸ்டிடி கால் போட்டு தரட்டுமா? ப்ளீஸ். நம்பர்? ஜனார்த்தனத்தின் சென்னை வீட்டு எண்களை சொன்னான். மறுநிமிடம் மரணமடைவதற்குள் சென்னை கால் கிடைத்தது. ஜனார்த்தனம் பேசினார். என்னாச்சு சவுந்தர்? செஸ் மீட் முடிஞ்சு இப்பதான் வந்தோம் சார். செல்வராணி இப்போ ஹோட்டல்ல இருக்காங்க. அவளை நம்ப முடியாது சவுந்தர். எந்த நிமிஷமும் வெளியே கிளம்பிடுவா. நேத்து ராத்திரி மாதிரி விடிய விடிய எங்கேயாவது இருந்துட்டு விடிய காலையில வருவா. இன்னைக்காவது அவ எங்க போறான்னு ஃபாலோ பண்ணுங்க. எஸ் சார். இன்னைக்கு உங்க ஒய்ஃப் செல்வராணி எங்க பார்வையில இருந்து தப்ப முடியாது. ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா மறுபடியும் உங்களுக்கு நானே ஃபோன் பண்றேன் சார். சவுந்தர் பேசி ரிசீவரை வைத்துவிட்டு அட்சராவை ஏறிட்டான். அட்சரா, நீ போய் ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு. நான் சின்னதா ஒரு குளியல் போட்டுட்டு வந்துடுறேன். சரி பாஸ். அட்சரா எழுந்து கண்ணாடி பார்த்து முகம் திருத்தி கொண்டு கதவை நோக்கி போனாள். கதவை நெருங்கி தாழ்பாலை விலக்கி கைப்பிடியை பற்றி இழுக்க கதவு திறந்தது. திறந்த கதவுக்கு வெளியே மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு செல்வராணி நின்றிருந்தாள். உதட்டில் ஒரு மோனாலிசா புன்னகை. அட்சராவை பார்த்து கேட்டாள். நான் உள்ள வரலாமா? அத்தியாயம் 11. அட்சராவும் சவுந்தரும் வியப்பு தடவிய பார்வைகளோடு ஒருத்தரையொருத்தர் பார்த்து கொள்ள அறைக்குள் ஒரு வேண்டாத நிசப்தம் நிலவியது. அந்த நிசப்தத்தை செல்வராணியே கலைத்தாள். நான் உள்ள வரலாமான்னு கேட்டேன். சவுந்தர் தடுமாறியபடியே வரவேற்றான். வாங்க. அட்சரா குஷன் பொதித்த சோஃபாவை காட்டினாள். ப்ளீஸ் உட்காருங்க. செல்வராணி ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு சோஃபாவில் நளினமாய் உட்கார்ந்தாள். 2 பேரையும் மாறி மாறி பார்த்துவிட்டு மெல்ல பேச்சை ஆரம்பித்தாள். முதல்ல உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுக்கு? சவுந்தர் புரியாமல் கேட்டான். காலையில நடந்த செஸ் மீட்டுக்கு வெளியாட்கள் யாரையும் பார்வையாளர்களா அனுமதிக்க மாட்டாங்க. கையில இன்விடேஷன் இருந்தா மட்டுமே உள்ள போக அனுமதி கிடைக்கும். அது செல்வராணி கையமர்த்தினாள். மிஸ்டர் சவுந்தர், எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க எந்த பொய்யையும் தேவையில்லாம பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். என்னை வேவு பார்க்க என்னோட கணவர் ஜனார்த்தனம் உங்களையும் உங்க உதவியாளர் அட்சராவையும் அனுப்பி வச்சிருக்காரு. உங்களை அவர் சென்னையில பார்த்தது, பேசியது, நீங்க என் கூடவே ஃப்ளைட்ல டிராவல் பண்ணினது எல்லாமே எனக்கு தெரியும். சவுந்தர் என்ன பேசுவது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்க செல்வராணி தொடர்ந்தாள். என்னோட கணவர் என்ன எதுக்காக இப்படி வேவு பார்க்க உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. நான் மும்பைக்கு வந்தது இந்த இன்டர்நேஷனல் செஸ் மீட்டுகள்ல கலந்து கொள்ளத்தான். இன்னும் 2 செஸ் மீட்டுகள் பாக்கி இருக்கு. அதை அட்டன் பண்ணிட்டு சென்னைக்கு ஃப்ளைட் ஏறிட வேண்டியதுதான். என்னோட கணவருக்கு என்ன சந்தேகம்னா, நான் நிஜமாவே மும்பைக்கு வந்தது செஸ் மீட்டுக்கு தானா இல்ல குடிச்சிட்டு கும்மாளம் போடவும் மற்ற ஆண்கள் கிட்ட சோரம் போவதற்கும் வந்திருக்கேனான்னு. செல்வராணி பேச பேச சவுந்தர் குறுக்கிட்டான். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சந்தேகப்படல. உங்க மேல அவர் நிறைய பிரியம் வச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை அவர் பண்ணியிருக்காரு. செல்வராணி கசப்பாய் சிரித்தாள். அது அவரால் வெளியே சொல்லப்படுற காரணம், உண்மை காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். என்னோட கணவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆரம்ப நாட்கள்ல இயல்பா இருந்தாரு. செஸ் விளையாட்டுல எனக்கு கிடைச்ச பாராட்டுகளை அவர் தனக்கு கிடைச்ச பாராட்டுகளாகவே நினைச்சாரு. என் கூட மற்ற ஆண்கள், குறிப்பா இளைஞர்கள் பேசினாலும் அதை ரொம்பவும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவாரு. பட் நாளாக நாளாக அவரோட பார்வையின் கோணம் லேசா மாற ஆரம்பிச்சுது. ஆண்கள் கிட்ட நான் சிரிச்சு பேசினா அன்னைக்கு பூராவும் அவர் அவுட் ஆஃப் மூட்ல இருப்பாரு. என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாரு.
மிஸ்ஸஸ் செல்வராணி, உங்கள் கணவர் ஜனார்த்தனம் மனசளவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகியிருக்காரு. உங்களுக்கு அழகு, புகழ், பணம் மூணுமே இருக்குது. ஒரு பெண் அழகாக இருந்தாலே பிரச்சனைகள் வரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் கணவரோட சந்தோஷத்துக்காக இந்த செஸ் விளையாட்டை விட்டுட்டா என்ன? எனக்கு பேரையும் புகழையும் வாங்கி கொடுத்துருக்குற இந்த செஸ் விளையாட்டை விட்டுட்டு 9 கெஜ சேலையை கட்டிட்டு அவருக்கு வீட்டில் சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்க சொல்கிறீங்களா? நெவர். செஸ் விளையாட்டு என் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிற ரத்த ஓட்டம் மாதிரி. அதை நிறுத்திக்க என்னால் முடியாது. அவர் என் மேலே படுற சந்தேகம் அனாவசியமான சந்தேகம். நான் எந்த கோயிலுக்கு வேணும்னாலும் போய் சத்தியம் பண்ணுவேன். என் கணவரை தவிர வேற எந்த ஆண்கிட்டையும் நான் உறவு வச்சுக்கிட்டது கிடையாது. நேத்திக்கு ராத்திரி பூராவும் செஸ் மீட் வேலைகளை கவனிக்கிறதுக்காக டெலிகேட்ஸோட கம்யூனிட்டி ஹாலில் இருந்தேன். காலையில் 5 மணிக்கு தான் ஹோட்டலுக்கு வந்தேன். 2 மணி நேரம் தூங்கிட்டு உடனே 7 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிட்டேன். நீங்கள் கூட என்னை பற்றி தப்பாக நினச்சிருக்கலாம். அட்சராவும் சவுந்தரும் அவசர அவசரமாய் குறுக்கிட்டார்கள். நோ, அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு தெரியும் நீங்கள் அவரோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எப்படியெல்லாம் திங்க் பண்ணியிருப்பீங்கன்னு ஐ கேன் கெஸ். சொன்ன செல்வராணி தன் கையில் வைத்திருந்த பேப்பர் ஒன்றை சவுந்தரிடம் நீட்ட அவன் திகைத்தான். என்ன இது? லிஸ்டா? என்ன லிஸ்ட்டு? நான் சென்னையிலேருந்து புறப்பட்டு மும்பை வந்து சேர்ந்ததுலேருந்து யார் யாரை சந்தித்தேன், எவ்வளவு நேரம் பேசிகிட்டு இருந்தேங்கிற விவரங்களை இதில் குறித்து வச்சுருக்கேன். இதை கொண்டு போய் அவர்கிட்ட காட்டுங்க சொல்லிவிட்டு செல்வராணி எழுந்தாள். அரைவாசலை நோக்கி நகர்ந்தவள் சட்டென்று நின்றாள். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இந்த நிமிஷத்துலேருந்து நாளை காலை 11 மணி வரைக்கும் நான் ஹோட்டல் ரூமை விட்டு வெளியே வரமாட்டேன். நல்லா தூங்க போகிறேன். நீங்களும் ஓய்வெடுங்க. என்னோட கணவர் ஃபோன் பண்ணி கேட்டா செல்வராணி நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லுங்க. குட் நைட் போத் ஆஃப் யூ. செல்வராணி நகர்ந்து விட்டாள். அவள் சென்ற 2 நிமிடங்களுக்கு பிறகுதான் சவுந்தர், அட்சரா சுய உணர்வுக்கு வந்தார்கள். பாஸ், என்ன கதை இப்படி மாறுது? ஜனார்த்தனத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? வேண்டாம். செல்வராணி நம்ம வந்து மீட் பண்ணதை அவர்கிட்ட சொல்லவே வேண்டாம். 2 பேருக்கும் நடுவில் ஏற்பட்டிருக்கிற பிணக்கை நாமளே தீர்த்து வைப்போம். எப்படி? யோசிப்போம். செல்வராணி சொன்னதெல்லாம் பொய்யா ஏன் இருக்கக்கூடாது? அந்த கோணத்துலையும் யோசிச்சு பார்ப்போம். இப்போ நான் ரிசப்ஷனுக்கு போகிறதா வேண்டாமா? வேண்டாம். பாஸ், செல்வராணியை நீங்கள் நம்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு பணம் தரப்போகிறவர் ஜனார்த்தனம், செல்வராணி கிடையாது. இதோ பாரு அட்சரா, இப்போ எனக்கு பணம் ஒரு பெரிய விஷயமா படலை. 2 பேருக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிற இந்த தேவையில்லாத பிணக்க தீர்த்து வச்சு அவங்கள சந்தோஷமான தம்பதிகளாக மாற்றணும். இது முடிகிற காரியம் இல்லை பாஸ். நான் முடிச்சு காட்டிட்டா உங்கள் டிடெக்டிவ் ஏஜென்சியில் வேலை பார்க்குற எனக்கு இனிமே சம்பளமே தர வேணாம். பெட்? ஓகே. அத்தியாயம் 12. கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு முதலில் விழித்து கொண்டவன் சவுந்தர் தான். அட்சரா ஏசி குளிருக்கு பயந்து கனமான உள்ளன் போர்வைக்குள் இருந்தாள். சவுந்தர் கட்டிலில் நின்றும் கீழே இறங்கி 0 வாட்ஸ் வெளிச்சத்தில் மெல்ல நடந்து போய் தாழ்பாலை விலக்கி கதவை திறந்தான். வெளியே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவருக்கும் பின்னால் 2 கான்ஸ்டபிள்கள், அந்த கான்ஸ்டபிள்களுக்கும் பின்னால் கலவர முகத்தோடு ஹோட்டல் மேனேஜர். எஸ் என்றான் சவுந்தர். வர்மா என்ற நேம் பேட்சுடன் அந்த இன்ஸ்பெக்டர் உள்ளே நுழைந்து கொண்டு கேட்டார். கொஞ்சம் உடைந்த ஆங்கிலம். நீங்க சென்னையா? ஆமா. என்ன தொழில்? டிடெக்டிவ் ஏஜென்சி. ப்ளீஸ் ஷோ மீ யுவர் விசிட்டிங் கார்டு. எதற்காக இந்த விசாரணை இன்ஸ்பெக்டர்? சாரி, முதல்ல நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. உங்க விசிட்டிங் கார்டை காட்டுங்க. சவுந்தர் சூட்கேஸை பிளக் என்று திறந்து விசிட்டிங் கார்டை எடுக்க அந்த சத்தத்தில் விழித்து கொண்டாள் அட்சரா. போலீஸை கலவரமாய் பார்த்து கொண்டே, என்ன பாஸ் என்றாள். ஒன்றும் புரியல. திடீர்னு போலீஸ் வந்து கதவை தட்டி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சவுந்தர் சொல்லிக்கொண்டே தன் கையில் வைத்திருந்த விசிட்டிங் கார்டை இன்ஸ்பெக்டர் வர்மாவிடம் நீட்ட அவர் வாங்கி பார்த்துவிட்டு அட்சராவை காட்டி கேட்டார். இந்த பெண் என் உதவியாளர். பெயர் அட்சரா. மும்பைக்கு என்ன விஷயமா வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? சவுந்தர் ஜாக்கிரதையானான். உண்மையான காரணத்தை சொல்லக்கூடாது. டிடெக்டிவ் சம்பந்தப்பட்ட சில புத்தகங்கள் இங்கே உள்ள கிராஃபோர்ட் மார்க்கெட்டில் கிடைப்பதாக சொன்னாங்க. வாங்கிக்கிட்டு போக வந்தோம். இந்த ஹோட்டலில் எப்போ அறை எடுத்தீங்க? நேற்று இரவு. உங்களுக்கு செல்வராணியை தெரியுமா? எந்த செல்வராணி? செஸ் விளையாட்டு வீராங்கனை செல்வராணி. கேள்விப்பட்டிருக்கேன். பார்த்து பேசினது உண்டா? இல்லை. இதே ஹோட்டலில் தான் அதே செல்வராணியும் தங்கி இருக்காங்க. அப்படிங்கிறதாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. சவுந்தர் தைரியமாய் பொய்களை சொல்லி கொண்டு வர அட்சரா ஆச்சரியமாய் அவனை பார்த்தாள். இன்ஸ்பெக்டர் வர்மா சவுந்தரை உன்னிப்பாய் பார்த்து கொண்டே கேட்டார். செல்வராணியும் சென்னை, நீங்களும் சென்னை, 2 பேரும் ஒரே ஃப்ளைட்டில் தான் பயணம் செஞ்சுருக்கீங்க. மும்பை வந்து சேர்ந்ததும் ஒரே ஹோட்டலில் தான் தங்கியிருக்கீங்க. ஆனால் செல்வராணியை பார்க்கலன்னு சொல்கிறீங்க. எஸ், அதுதான் உண்மை. செல்வராணியை நானோ என் உதவியாளரோ பார்க்கல. பை த பை மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், செல்வராணியை பற்றி எதுக்காக இந்த நள்ளிரவு வேளையில் எங்ககிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? விசாரணை உங்ககிட்ட மட்டும் இல்லை, இந்த ஹோட்டலில் தங்கி இருக்கும் எல்லாரிடமும் செல்வராணியை பற்றி விசாரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஏன், என்ன விஷயம்? அரை மணி நேரத்துக்கு முன்பு செல்வராணி அவரோட அறையில் சுட்டு கொல்லப்பட்டிருக்கார். கொலையாளி இதே ஹோட்டலுக்குள் மறைஞ்சிருக்கலாங்கிறது எங்கள் ஊகம்.
சவுந்தரும் அட்சராவும் கண்களில் பெரிதாய் அதிர்ந்தபடி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொள்ள இன்ஸ்பெக்டர் வர்மா தன் பரிவாரங்களோடு பக்கத்து அறையை நோக்கி போய் கதவை தட்டி கொண்டிருந்தார். அட்சரா, பாஸ், நீயும் நானும் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம் இது. வாய் தவறி எதையும் உளறி கொட்டிடாத. போலீஸ் மறுபடியும் விசாரணைக்கு வரலாம். யோசனை பண்ணி பதில் சொல்லணும். பாஸ், எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. இது ஏதோ வேவு பார்க்குற சாதாரண வேலைன்னு நினச்சோம். இப்படி ஒரு விபரீத வேலையா இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. சரி சரி, புலம்பாத. இனிமே தான் தைரியமா இருக்கணும். வா, முதல்ல கொலை செய்யப்பட்டு கிடக்கிற செல்வராணியை போய் பார்த்துட்டு வரலாம். போய் பார்க்கணுமா பாஸ்? கண்டிப்பா. சவுந்தர் அறையை பூட்டி கொண்டு பதட்டமாய் கிளம்ப அட்சரா வியர்த்து வழிந்து கொண்டு பின்தொடர்ந்தாள். பாஸ், நீங்க எப்படி இவ்வளவு தைரியமா இருக்கீங்கன்னு ஆச்சரியமா இருக்கு. இது மாதிரியான நேரத்துல பயப்படக்கூடாது. செல்வராணி கொலையுண்டதுக்கு நீயோ நானோ காரணம் கிடையாது. அப்புறம் எதுக்கு பயம்? 6வது மாடிப்படிகளில் ஏறினார்கள். அந்த வேளையிலும் மாடி வராந்தா முழுவதும் கும்பல். அறைகளில் தங்கியிருப்பவர்கள், ஹோட்டல் பணியாளர்கள், ஃபாரன்சிக் அதிகாரிகள் என்று வரிசையாய் பார்வைக்கு கிடைத்தார்கள். சவுந்தரும் அட்சராவும் கும்பலை ஊடுருவி கொண்டு அறைக்குள் எட்டி பார்த்தார்கள். தலையில் தோட்டா பாய்ந்திருக்க கட்டிலில் கைகளை பரப்பிக்கொண்டு மல்லாந்து விழுந்திருந்தாள் செல்வராணி. பெட்ஷீட் முழுவதும் ரத்தம் உறைந்து போயிருந்தது. அட்சரா நடுக்கத்தோடு சவுந்தரின் கையை பற்றி கொண்டாள். பாஸ், சவுந்தர் தாழ்ந்த குரலில் எச்சரித்தான். அட்சரா, டென்ஷனா காட்டிக்காத, இயல்பாயிரு. இன்ஸ்பெக்டர் வர்மா வந்துகிட்டு இருக்கார். நடக்கிற விஷயங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு போதும். வர்மா அறைக்குள் எட்டி பார்த்து கிஷோர் என்று குரல் கொடுக்க அறையில் பொருள்களை அலசி பார்த்து கொண்டிருந்த அந்த சப் இன்ஸ்பெக்டர் வேக வேகமாய் ஓடி வந்தார். சார், வர்மா கிஷோரோடு ஹிந்தியும் மராட்டியும் கலந்த மொழியில் சம்பாஷித்தார். அறையில வேற ஏதாவது தடயம் கிடைச்சதா? எதுவும் கிடைக்கல சார். செல்வராணியின் சென்னை முகவரிக்கு டெலிஃபோன் செஞ்சு அவரோட கணவருக்கு தகவல் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். மறுமுனையில் டெலிஃபோனில் பேசினது யார்? செல்வராணியின் கணவர் ஜனார்த்தனமே பேசினார். விவரம் சொன்னதும் டெலிஃபோன்லேயே கதறியபடி அழ ஆரம்பிச்சிட்டாரு. விடியற்காலை 5 மணிக்கு சென்னையிலிருந்து புறப்படும் மும்பை விமானத்துல புறப்பட்டு வர்றதா சொன்னாரு. இந்த கொலைக்கு யார் காரணமா இருக்க முடியும்னு கேட்டீங்களா? கேட்டேன். அவர் பதில் சொல்லக்கூடிய நிலைமையில இல்ல. இங்க வந்ததும் என்கொயர் பண்ணிக்கலான்னு மேற்கொண்டு பேசல. கொலையை முதல்ல பார்த்தது யாரு? ரூம் பாய் மோத்தி. அவனை கூப்பிடுங்க. ஏற்கனவே அவனை விசாரணை பண்ணிட்டோம் சார். ஐ நோ மிஸ்டர் கிஷோர். எப்போவுமே கொலையானதை முதலா பார்த்த பர்சன் கிட்ட இடைவெளி விட்டு 4-5 தடவை என்கொயர் பண்ணணும். கேள்விகளை ஒரே மாதிரி கேட்காம மாத்தி கேட்டா ஏதாவது பதில்ல புதிய உண்மை கிடைக்கும். கூப்பிடுங்க அந்த ரூம் பாய் மோத்திய. அடுத்த 2வது நிமிஷம் இன்ஸ்பெக்டர் வர்மாவுக்கு எதிராக அந்த 15 வயது பையன் ஹோட்டல் யூனிஃபார்மோடு நின்றிருந்தான். பயந்த முகம். வர்மா கேட்டார், இந்த ரூம்ல கொலையாகி கிடக்கிற செல்வராணிய நீ தானே முதல்ல பார்த்த? ஆமா சார். எப்படி பார்த்த சொல்லு. 12:30 மணிக்கு சுமாருக்கு சர்வீஸ் போர்டு சிக்னல்ல பஸ்ஸர் சத்தம் கேட்டுது சார். இந்த மாடி வராந்தாவில் படுத்துக்கிட்டு இருந்தேன்னா எந்திரிச்சு போர்டை பார்த்தேன். 641 எண்ணில் சிவப்பு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது. உடனே ரூம் நம்பருக்கு போனேன். அந்த ரூம்ல தங்கி இருந்த பஜன் சிங் குடிக்க ஹாட் வாட்டர் கேட்டாரு. நான் சர்வீஸ் ரூமுக்கு போய் ஃப்ளாஸ்கில் ஹாட் வாட்டர் கொண்டு போய் கொடுத்துட்டு திரும்பி என்னோட இருப்பிடத்துக்கு போய்கிட்டு இருந்தேன். ரூம் நம்பர் 636 கடக்கும்போது கதவு லேசாக திறந்துருந்துச்சு. கதவை சரியாக சாத்திக்காம அந்த அம்மா தூங்கிட்டு இருக்காங்களோன்னு நினச்சி காலிங் பெல் கொடுத்து பார்த்தேன். எந்த பதிலும் இல்லாமல் போகவே கதவை லேசாக தள்ளி உள்ளே எட்டி பார்த்தேன். அந்த அம்மா கட்டிலில் மல்லாக்க கிடந்தாங்க. உடனே இன்டர்காமில் மேனேஜருக்கு தகவல் கொடுத்தேன். அவர் வந்து பார்த்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாரு. நீ எவ்வளவு நேரமாக இந்த மாடி வராந்தாவில் இருக்க? ராத்திரி 9 மணிலேருந்து. 9 மணிலேருந்து இந்த வராந்தாவை விட்டு நீ வெளியே எங்கேயும் போகவே இல்லை? இல்லை சார், இதே வராந்தாவில் தான் இருந்தேன். எங்கேயுமே நான் போகலை. செல்வராணியை துப்பாக்கியில் சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. எந்த சத்தமும் உனக்கு கேட்கலையா? கேட்கல சார். சப் இன்ஸ்பெக்டர் கிஷோர் குறுக்கிட்டு சொன்னார். செல்வராணியோட பக்கத்து ரூம்காரர்களுக்கு கூட எந்த சத்தமும் கேட்கல சார். கொலையாளி தன்னோட துப்பாக்கிக்கு சைலன்சர் பொருத்தி இருக்கலாம். பாஸ், அட்சரா குரலை வெகுவாய் தாழ்த்தி சவுந்தருக்கு மட்டும் கேட்கும்படியாய் கூப்பிட்டாள். என்ன, நேற்று ராத்திரி செல்வராணி நம்ம ரூமுக்கு வந்து பேசிட்டு போனதை யாராவது பார்த்துருப்பாங்களோ? யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தா சொல்லியிருக்க மாட்டாங்களா என்ன? சென்னையிலேருந்து வரப்போகிற ஜனார்த்தனம் நம்ம பற்றி போலீஸில் சொல்லாமல் இருக்கணும். எப்படி சொல்வார்? திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி கமுக்கமாக இருந்துடுவார். இன்ஸ்பெக்டர் வர்மா இப்போது ஹோட்டல் மேனேஜரிடம் திரும்பி பேசி கொண்டிருந்தார். மிஸ்டர் தருண், போலீஸாரின் ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் யாரும் இந்த ஹோட்டலை விட்டு வெக்கேட் பண்ணி போகக்கூடாது. புதுசாக வர்ற யாருக்கும் ரூமும் தரக்கூடாது. எஸ் சார். சென்னையிலேருந்து வந்த கஸ்டமர்ஸ் யார் யாருங்கிறதையும் லிஸ்ட் பண்ணி வைங்க. ஹோட்டல் மேனேஜர் தருண் தலையாட்டினார். அத்தியாயம் 13. மும்பை ஏர்போர்ட்டிலிருந்து டாக்ஸி பிடித்து பதட்ட உடம்போடு ஜனார்த்தனம் ஜிஹெச் வந்து சேர்ந்தபோது காலை 9:30 மணி. மார்ச்சுவரி வராந்தாவில் இருந்த இன்ஸ்பெக்டர் வர்மா அவரை அழைத்து கொண்டு மார்ச்சுவரிக்குள் போனார். ஒரு பெரிய ஐஸ்பார் மேல் படுக்க வைக்கப்பட்டிருந்த செல்வராணியை பார்த்ததும் உடைந்து போய் கைக்குட்டையால் வாயை பொத்தி கொண்டு அழுத ஜனார்த்தனம் இன்ஸ்பெக்டர் வர்மாவிடம் ஆவேசமாய் நிமிர்ந்தார். கேட்டார்,
சார், இந்த கொலைக்கு யார் காரணங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்களா? இன்னும் இல்லை. உங்ககிட்ட டீப்பாக என்கொயரி பண்ண பிறகுதான் கொலையாளி யாருங்கிறத ஸ்மெல் பண்ண முடியும். சொல்லுங்க மிஸ்டர் ஜனார்த்தனம், உங்க மனைவி கொலையுண்டது சம்பந்தமா உங்களுக்கு யார் மேலாவது சந்தேகம் இருக்கா? சாரி, அப்படி பர்டிகுலரா யாரையும் சொல்ல முடியாது. என்னோட ஒய்ஃப் செல்வராணி ஒரு சிறந்த செஸ் வீராங்கனை. இன்டர்நேஷனல் லெவல்ல புகழ் பெற்று கொண்டு வருபவள். இந்த வளர்ச்சியை விரும்பாதவங்க யாராவது இந்த காரியத்தை பண்ணியிருக்கலாம். யூ மீன் ப்ரொஃபஷனல் ஜெலசி? எஸ். அந்த ஜெலசி உள்ளவங்க யாருங்கிறத உங்களால சொல்ல முடிஞ்சா அது எங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். சாரி இன்ஸ்பெக்டர், எனக்கும் என்னோட மனைவி செல்வராணிக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ். இதுல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எனக்கு தெரியாது. யூ ஹாவ் டு இன்வெஸ்டிகேட் தம். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் ரிலேட்டிவ் சர்க்கிள்லையும் இருக்கிற அத்தனை பேர்களோட நேம் லிஸ்ட்டையும் என்கிட்ட கொடுங்க. நான் பாத்துக்கிறேன். பை த பை, உங்க மனைவி உடலை சென்னை கொண்டு போறீங்களா இல்ல இங்கேயே கிரிமினேட் பண்ணிடுறீங்களா? செல்வராணியோட பாடியை நான் சென்னை கொண்டு போக விரும்பல இன்ஸ்பெக்டர். இங்கேயே கிரிமினேட் பண்ணிடுறேன். அவளுக்கு என்ன தவிர உறவுன்னு சொல்லிக்க வேற யாரும் கிடையாது. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடி எப்போ கிடைக்கும்? எப்படியும் சாயந்தரம் 4 மணி ஆயிடும். நீங்க எந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ண போறீங்க? ஹோட்டல் ஓபராய். இருவரும் மார்ச்சுவரியை விட்டு வெளியே வந்து வராந்தாவில் நடக்கும்போது இன்ஸ்பெக்டர் வர்மா சொன்னார், உங்க மனைவி செல்வராணி தங்கி இருந்த அதே ஹோட்டல்ல சென்னையை சேர்ந்த சவுந்தர் அட்சரான்னு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி ஜோடி 5வது மாடியில தங்கியிருந்தாங்க. அவங்கள உங்களுக்கு தெரியுமா? ஜனார்த்தனம் வர்மா கேட்ட கேள்விக்கு ஒரு வினாடி கூட யோசிக்காமல் சொன்னார், தெரியாது. அத்தியாயம் 14. செல்வராணியின் காரியங்கள் முடிந்த 4ஆம் நாள் ராத்திரி மணி 9. ஹோட்டல் ஓபராயில் 7வது மாடி 717ஆம் எண் அறை. கட்டிலில் மல்லாந்து படுத்து சீலிங்கை வெறித்து பார்த்து கொண்டிருந்த ஜனார்த்தனம் அழைப்பு மணி சத்தம் கேட்டு எழுந்து போய் கதவை திறந்தார். வெளியே சவுந்தர் அட்சரா. ஜனார்த்தனம் கண்களில் கலவரம். படபடத்தார். நீங்களா? எதுக்காக இப்ப வந்தீங்க? உள்ளே வந்து கொண்டே சவுந்தர் சலனமில்லாத குரலில் சொன்னான், பார்த்துட்டு போலான்னு வந்தோம் சார். நாளை காலையில ஹோட்டல் ரூமை காலி பண்ணிட்டு சென்னை கிளம்புறோம். போலீஸ் எங்களை ஊருக்கு போக சொல்லிட்டாங்க. ஜனார்த்தனம் கோபமாய் அவர்களை பார்த்தார். அதுக்காக உடனே என்ன பார்க்க வந்துடுறதா? நான் சென்னை கிளம்பி வந்த பிறகு அங்கேயே பார்த்துக்கலாமே. முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி இங்கேயே பேசிடலான்னு வந்தோம். என்ன முக்கியமான விஷயம்? உங்க ஃபீஸ் தானே? சென்னை போனதும் கொடுத்துடுறேன். எங்களுக்கு ஃபீஸ் வேணாம் சார். பின்ன? சவுந்தரும் அட்சராவும் அறையின் மையத்துக்கு போய் அங்கிருந்த சோஃபாக்களில் சாய்ந்தார்கள். ஜனார்த்தனம் கோபமாய் கேட்டார், பின்ன உங்களுக்கு என்ன வேணும்? உண்மை. உண்மையா? என்ன உண்மை? உங்க மனைவி செல்வராணிய கொலை பண்ணது நீங்க தானே? ஜனார்த்தனத்தின் முகம் குபீர் என்று சிவந்து கோபத்துக்கு போயிற்று. என்ன உளர்ற? இது உளறல் இல்ல சார், ISI முத்திரையோட கூடிய உண்மை. செல்வராணிய கொலை பண்ணது நீங்க தான். என்னோட மனைவிய நான் எதுக்காக கொலை பண்ணணும்? உங்களுக்கு செல்வராணி உண்மையா நடந்துக்கலங்கிற எண்ணம். துரோகம் பண்ற பொண்டாட்டிய எந்த ஆம்பளைக்கு தான் பிடிக்கும்? பிளான் போட்டு தீர்த்து கட்டிட்டீங்க. முட்டாள்தனமாவே பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? செல்வராணியோட கொலை நடந்த போது நான் சென்னையில இருந்தேன். இந்த விஷயம் உனக்கும் தெரியும், போலீஸுக்கும் தெரியும். சவுந்தர் புன்னகைத்தான். மிஸ்டர் ஜனார்த்தனம், நீங்க போலீஸை ஏமாத்தலாம், பட் என்னையும் அட்சராவையும் ஏமாத்த முடியாது. செல்வராணியோட கொலை நடந்த போது நீங்க சென்னையில இல்ல, இதே மும்பையில தான் இருந்தீங்க. வாட் நான்சென்ஸ்? இது நான்சென்ஸ் கிடையாது சார், 100% பியூர் சென்ஸ். நாங்க சென்னையில இருந்து என்னைக்கு மும்பை புறப்பட்டோமோ அன்னைக்கே அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி நீங்களும் மும்பை வந்துட்டீங்க. மும்பைக்கு அவுட்டர்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டீங்க. எங்க மேல நம்பிக்கை இல்லாம நீங்களும் உங்க பங்குக்கு செல்வராணிய கண்காணிக்க ஆரம்பிச்சிங்க. பொய். இப்போது அட்சரா குறுக்கிட்டு தொடர்ந்தாள். மிஸ்டர் ஜனார்த்தனம், இப்ப நாங்க பேசிட்டு இருக்கிற வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை கூட பொய் கிடையாது. நீங்க மும்பையில தான் இருக்கீங்கிற விஷயம் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நீங்க நினைக்கலாம். 5 நாட்களுக்கு முன்னாடி செல்வராணிய ஃபாலோ பண்ணி காலை நேரத்துல கம்யூனிட்டி ஹாலுக்கு வந்தோம். எங்களை உள்ள விட மறுத்ததால கம்யூனிட்டி ஹாலுக்கு எதிர இருந்த ரோட் சைட் பார்க்ல உட்காந்துக்கிட்டு இருந்தோம். அப்பதான் நான் உங்களை பார்த்தேன். ஒரு டாக்ஸியில போயிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் வித்தியாசமான கெட்டப்ல இருந்தாலும் அது நீங்க தான்னு கண்டுபிடிச்சு என்னோட பாஸ் கிட்ட சொன்னேன். அது நீங்களாக இருக்க முடியாதுன்னு பாஸ் சொன்னாரு. இருந்தாலும் சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக உடனே STD பூத்துக்கும் போய் உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணோம். உங்க வீட்டு வேலைக்காரன் தான் ரிசீவரை எடுத்தான். உங்ககிட்ட பேசணும்னு சொன்னோம். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க குரல் கேட்டது. அப்போதைக்கு நானும் பாஸும் நம்பிட்டோம். ஆனா எனக்கு மட்டும் கொஞ்சம் உறுத்தலாவே இருந்தது. செல்வராணி மர்டர் ஆனதும் அந்த உறுத்தல் அதிகமாச்சு. போலீஸ் சென்னையில இருக்கிற உங்களுக்கு செல்வராணி கொலையானது பத்தி தகவல் கொடுத்தாங்க. நீங்க காலையில சென்னையில இருந்து புறப்படுற மும்பை ஃபிளைட்ல புறப்பட்டு வரதா சொன்னீங்க. அட்சரா மூச்சு வாங்குவதற்காக சற்றே பேச்சை நிறுத்த சவுந்தர் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தான். நானும் அட்சராவும் சாந்தா குரூஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்து சென்னையிலேருந்து வந்து இறங்கின ஃப்ளைட்டை வாட்ச் பண்ணோம். அந்த ஃப்ளைட்டில் நீங்கள் வரல. ஆனால் ஏர்போர்ட்டுக்குள்ளே இருந்த பேசஞ்சர்ஸ் ரூம்ல இருந்து ஒரு சூட்கேஸோட வெளியே வந்து டாக்ஸியை பிடிச்சு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்ஸ்பெக்டர் வர்மாவை பார்த்தீங்க. ஜனார்த்தனத்தின் முகம் இப்போது வெளிரி போயிருந்தது. சவுந்தர் தொடர்ந்தான்.
நீங்கள் எவ்வளவு அழகாக திட்டம் போட்டு உங்கள் மனைவி செல்வராணியை கொலை பண்ணியிருக்கீங்கன்னு நான் சொல்லட்டுமா? 2 மாதத்துக்கு முந்தி உங்கள் வீட்டு வேலைக்காரன் வீராசாமி பக்கத்து வீட்டு வேலைக்காரன்கிட்ட உங்கள் குரல்லையே பேசி உங்கள் மாதிரியே நடிச்சு காட்ட போக அந்த காட்சி உங்கள் கண்ணில் பட்டுது. கொஞ்சம் கூட விசிறு தட்டாமல் உங்களை மாதிரியே பேசி மிமிக்ரி பண்ணுற வேலைக்காரன் வீராசாமியை இந்த கொலை திட்டத்துக்கு முதுகெலும்பாக வச்சுக்கிட்டீங்க. நீங்கள் கொலையாளி இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு அலிபி வேணுமே. என்னோட டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு வந்தீங்க. உங்கள் மனைவி செல்வராணியை கண்காணிக்க மும்பை அனுப்பினீங்க. நீங்களும் அடுத்த ஃப்ளைட்டில் மும்பை வந்து சேர்ந்தீங்க. மும்பைக்கு அவுட்டரில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்தீங்க. சென்னையில் உங்கள் வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் வீராசாமி உங்கள் வாய்ஸில் அச்சாய் நீங்கள் பேசுகிற மாதிரியே பேசினான். ஜனார்த்தனம் இப்போது கிட்டத்தட்ட வியர்வையில் குளித்து கொண்டிருந்தார். மூச்சு திணறும் குரலில் கேட்டார், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா சார்? நீங்கள் சென்னை ஃப்ளைட்டில் வராமல் பேசஞ்சர்ஸ் ரூம்லேருந்து வெளியே வந்து டாக்ஸி பிடிச்சு ஜிஹெச் போனீங்க. நான் உடனே சென்னையில் இருக்கிற என்னோட போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன். அவர் வீராசாமியை கட்டம் கட்டி வாட்ச் பண்ணி இன்னைக்கு சாயந்தரம் லாக்கப்புக்கு கொண்டு போய் ஸ்பெஷல் மரியாதை கொடுத்து கவனிக்க எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டான். நாங்கள் சென்னையில் இருந்தபோது அடையாறு சிக்னலுக்கு பக்கத்தில் மோட்டார் பைக்கில் வந்து வேவு பார்த்ததும் வீராசாமி தாங்கிற விஷயத்தில் இருந்து செல்வராணியை கொலை பண்ணது நீங்கள் தாங்கிற விஷயம் வர எல்லாத்தையும் பட்டியல் போட்டு சொல்லிட்டான். இனி உங்கள் ஸ்டேட்மெண்ட் தான் பாக்கி. நீங்களும் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டா மும்பை போலீஸாருக்கு ரொம்பவும் வசதியாக போயிடும். ஜனார்த்தனம் வியர்த்து வழிகிற உடம்போடு எழுந்து நின்று சவுந்தரின் கைகளை நடுக்கமாய் பற்றி கொண்டார். குரல் குளறியது. சவுந்தர், நீ சொன்ன எல்லா விஷயங்களும் சரிதான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பொய். எது பொய்ன்னு சொல்லுங்க. நான் செல்வராணியை கொலை பண்ணலை. என்னது, நீங்கள் கொலை பண்ணலையா? ஆமாம். நீங்கள் பண்ணலைன்னா வேற யார் பண்ணது? அது எனக்கு தெரியாது. சவுந்தர் சிரித்தான். ஜனார்த்தனம் சார், மாட்டிக்கிட்ட கொலையாளிகள் எல்லாருமே சொல்கிற பொய்யத்தான் நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. செல்வராணியை நீங்கள் தான் கொலை பண்ணியிருக்கீங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான சாட்சியங்கள் இருக்குது. யானை வாய்க்குள்ளே போன கரும்பு எப்படி திரும்பாதோ அதே மாதிரி நீங்கள் தப்பிக்க நினைக்கிறதும் நடக்காது. ஜனார்த்தனம் இப்போது கண்களில் நீரோடு பதறினார். சவுந்தர், நான் சொல்கிறது உண்மை. செல்வராணியை நான் கொலை பண்ணலை. ஆனால் நீ சொன்ன மாதிரி செல்வராணியை கொலை பண்ண திட்டம் போட்டேன். அதுக்காகத்தான் மும்பை வந்தேன். என்னோட திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முந்தி வேற யாரோ முந்திக்கிட்டு செல்வராணியை தீர்த்து கட்டியிருக்காங்க. அப்படின்னா நீங்கள் கொலை பண்ணலை? இல்லை. சரி, செல்வராணியை எதுக்காக கொலை பண்ண நினைச்சிங்க? அது அவங்க கேரக்டர் சரியில்லைங்கிற காரணத்துக்காகவா? அது ஒரு காரணமே இல்லை. பின்ன அவளோட ஆக்டிவிட்டி சரியில்லை. தன்னோட செஸ் விளையாட்டு புகழை உபயோகப்படுத்தி சில நிழலான காரியங்களை பண்ணிக்கிட்டு இருந்தா. நிழலான காரியங்கள்? எஸ். கொஞ்சம் புரியும்படியா சொல்ல முடியுமா? ஜனார்த்தனம் சில வினாடிகள் தயங்கிவிட்டு தொடர்ந்தார். நம் இந்திய இராணுவ பிரிவில் வார் டெக்னாலஜி அமைப்பை சேர்ந்த ரத்தன்குமாருங்கிற அதிகாரிக்கும் செல்வராணிக்கும் கடந்த 6 மாதங்களாக பழக்கம். ரத்தன்குமார் பிரைவேட்டாக ஒரு இன்டர்நெட் அமைப்பையும் நடத்திக்கிட்டு வந்தார். அந்த அமைப்புக்கு பெயர் OITeagle.com. நம் நாட்டின் இராணுவ வார் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ரகசியங்களை இந்த OITeagle.com மூலமாக கோட்வேர்ட்ஸுகளாக மாற்றப்பட்டு அனுப்புகிற வேலை செல்வராணியை சேர்ந்தது. செஸ் மீட் என்கிற பெயரில் பல நாட்டு செஸ் விளையாட்டு வீரர்கள் ஒரே இடத்துல கூடி அந்தந்த நாட்டு இராணுவ ரகசியங்களை விலை பேசுறது கடந்த 6 மாத காலமாக நடந்து வந்திருக்கு. இந்த விஷயம் எனக்கு போன வாரம் தான் தெரிஞ்சுது. சவுந்தர் குறுக்கிட்டு கேட்டான். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? யார் சொன்னாங்க? போன வாரம் செல்வராணிக்கு ஒரு ஹோட்டலில் பாராட்டு விழா நடந்தது. நான் மேடையில் இருக்கும்போது என் செல்ஃபோனுக்கு ஒரு கால் வந்தது. டெய்ஸின்னு ஒரு பொண்ணு பேசினா. நாளை காலையில் என்னை சந்திச்சு ஒரு முக்கியமான விஷயம் பேச 10 நிமிஷ நேரம் அப்பாயின்மெண்ட் கேட்டா. என்ன விஷயம்னு கேட்டதுக்கு ஃபோனில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டா. வற்புறுத்தி கேட்ட பிறகு உங்கள் மனைவி செல்வராணியை பற்றி பேசணும்னு சொன்னான். செல்வராணியை பற்றின விஷயம்னு சொன்னதும் எனக்குள்ள பதட்டம். சரி, நாளை காலையில் 6 மணிக்கு பெசன்ட் நகர் பீச்சில் நான் வாக்கிங் போகும்போது என்ன நீ சந்திக்கலான்னு சொன்னேன். அட்சரா இடைமறித்து கேட்டாள். சொன்னபடி பெசன்ட் நகர் பீச்சுக்கு போனீங்களா? போனேன். டெய்ஸியை பார்த்தீங்களா? டெய்ஸியை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பேப்பரில் ஒரு நியூஸ் பார்த்தேன். பெண் வக்கீல் டெய்ஸி படுகொலை, கொலையாளிக்கு போலீஸ் வலைவீச்சு. சவுந்தரும் அட்சராவும் திகைத்தவர்களாய் ஒருத்தரையொருத்தர் பார்த்து கொண்டார்கள். சவுந்தர் கேட்டான், கொலையானது உங்களுக்கு ஃபோன் பண்ண டெய்ஸி தானா? ஆமாம், தலையாட்டினார் ஜனார்த்தனம். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? கொலையானது அந்த டெய்ஸி தானான்னு நான் சந்தேகப்பட்டு யோசனையாக நின்றுட்டு இருந்தபோது ரோட்டுக்கு எதிர்பக்கத்தில் எஸ்டிடி பூத்துக்கு பக்கத்தில் ஒரு பெண் கலவரமாக நின்றுக்கிட்டு என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா. ஒருவேளை அவ தான் டெய்ஸியோங்கிற எண்ணத்தில் பக்கத்தில் போனேன். நான் பக்கத்தில் போனதுமே அந்த பெண் மிரட்சியோட சுற்றுமுற்றும் பார்த்துட்டு என் கையில் ஒரு கவரை கொடுத்தா. குரலை தாழ்த்திக்கிட்டு என்கிட்ட, சார், நான் டெய்ஸியோட ஃப்ரெண்டு. டெய்ஸியை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலையை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியாது. நேற்று ராத்திரியே டெய்ஸி என்னை பார்த்து இந்த கவரை என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட எப்படியாவது சேர்ப்பிக்க சொன்னா. நான் ஒரு கௌரவமான குடும்பத்துக்கு மூத்த மருமகளாக இருக்கேன்.
நான் யாருங்கிற விபரமெல்லாம் வெளியே வரதை நான் விரும்பல. என்னை எங்கேயாவது பார்க்க நேர்ந்தா கூட என் கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போயிட்டா. நான் வீட்டுக்கு வந்து அந்த கவரை பிரித்து பார்த்தேன். பெண் வக்கீலான அந்த டெய்ஸி தன் காதலனான ரத்தன்குமாரை பற்றியும் என்னோட மனைவி செல்வராணியை பற்றியும் ஃபோட்டோ ஆதாரங்களோடு OITEagle.com இராணுவ ஊழலை பற்றியும் எழுதியிருந்தா. அதையெல்லாம் படிக்க படிக்க என் மனசுக்குள்ள ஆத்திரம், வெறி. செல்வராணி தன் உடம்பால் கெட்டு போனதை பற்றி கூட நான் கவலைப்படலை. தன்னோட செஸ் விளையாட்டு புகழை ஒரு கேடயமாக உபயோகப்படுத்திக்கிட்டு இந்த நாட்டுக்கே துரோகம் பண்ணுறாளேன்னு பொறுமினேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த இராணுவ ஊழல் வெளியே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு சட்டப்படி செல்வராணி தண்டிக்கப்படுறதுக்கு முன்னால் அவளை தீர்த்து கட்ட நான் விரும்பினேன். திட்டமும் போட்டேன். நான் எந்த காரணத்தை முன்னிட்டும் போலீஸில் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக என்னோட விசுவாசமான வேலைக்காரன் வீராசாமியோட மிமிக்ரியையும் உங்களோட டிடெக்டிவ் ஏஜென்சியையும் அலிபிகளாக உபயோகப்படுத்திக்கிட்டேன். என்னால் தீர்த்து கட்டப்பட வேண்டிய செல்வராணி வேற யாரோ ஒருத்தரால் தீர்த்து கட்டப்பட்டதால எனக்கு சந்தோஷம்தான். அந்த கொலையாளிக்கு மானசீகமாக ஒரு பெரிய ரோஜா மாலையை போட்டு பாராட்டும் தெரிவிச்சிட்டேன். ஜனார்த்தனம் தன் நீண்ட பேச்சை முடித்துவிட்டு சற்றே ஆசுவாசப்படுத்தி கொள்ள சில வினாடிகள் நிசப்தம் காத்துவிட்டு சவுந்தர் கேட்டான். ஸோ உங்கள் மனைவி செல்வராணியை கொலை பண்ணலை இல்லை? உங்களோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை போலீஸ் நம்ப மாட்டாங்களே ஜனார்த்தனம் சார். ஏன்னா உங்கள் மனைவியோட கொலைக்கு நீங்கள் சொல்கிற மோட்டிவ் சரியாக பொருந்தது. மும்பை போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் தமிழ்நாட்டு போலீஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. வாங்க போகலாம். ஜனார்த்தனம் சவுந்தரின் கைகளை பற்றி கொண்டு கெஞ்சினார். சவுந்தர், சத்தியமாக நான் செல்வராணியை கொலை பண்ணலை. சாரி, இனிமேல் நீங்கள் எதை பேசுகிறதா இருந்தாலும் போலீஸ்கிட்ட பேசுங்க. நீங்கள் கொலையாளியா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டியது அவங்க தானே தவிர நானோ அச்சராவோ கிடையாது. சவுந்தர், வெரி சாரி சார், ஐ எம் ஹெல்ப்லெஸ். நீங்கள் கொலையாளியா இல்லையான்னு தீர்மானிக்க வேண்டியது போலீஸ், நான் கிடையாது. அதை மாதிரி நீங்கள் கொலை செய்யலைன்னு போலீஸ்கிட்ட நிரூபிக்க வேண்டிய பொறுப்பும் உங்களோடது தான். போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகலாமா? ஜனார்த்தனம் தயங்க சவுந்தர் சொன்னான். சார், இந்த ஹோட்டலுக்கு ஒரு கெட்ட பெயர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக போலீஸ் இங்கே வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணாமல் என்ன அனுப்பி வச்சுருக்காங்க. நீங்கள் வர மறுத்து அடம் பிடிச்சிங்கன்னா போலீஸ் இங்கே வந்துடுவாங்க. உங்களுக்கு எது வசதி? ஜனார்த்தனம் எழுந்தார். சவுந்தர் சிரித்தான். இது உத்தமம். புறப்பட்டு வெளியே நின்றிருந்த வாடகை காருக்கு வந்தார்கள். அத்தியாயம் 15. மும்பை போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். சவுந்தரா, அட்சரா, ஜனார்த்தனம் 3 பேரும் பிரம்மாண்டமான மார்பிள் வராந்தாவில் நடந்து லிப்டில் 3 மாடிகள் பயணித்து ஏசி இயங்கிக் கொண்டிருந்த அந்த விசாலமான அறைக்குள் நுழைந்தார்கள். ஒரு பரந்த மேஜையை சுற்றிலும் நாற்காலிகள் தெரிய அதில் போலீஸ் அதிகாரிகள், 2 தமிழ்நாட்டு முகங்கள், இன்ஸ்பெக்டர் வர்மாவோடு மேலும் 2 அதிகாரிகள். காலியாயிருந்த நாற்காலிகளில் 3 பேர்களையும் அமரச் சொன்ன இன்ஸ்பெக்டர் வர்மா சவுந்தரிடம் கேட்டார். என்ன, தன்னோட ஒய்ஃப் செல்வராணிய கொலை பண்ணதை ஜனார்த்தனம் ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கல சார். கொலை பண்ண திட்டம் போட்டது உண்மையா? பட் அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முந்தியே வேற யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம். வர்மாவின் பார்வை மெல்ல திரும்பி ஜனார்த்தனத்தின் மேல் நின்றது. என்ன, அப்படியா மிஸ்டர் ஜனார்த்தனம்? ஆமா சார், என் மனைவி செல்வராணிய நான் கொலை செய்யல, இது நிச்சயம் என்று கதறிக்கொண்டே எழ முயன்ற ஜனார்த்தனத்தை கையமர்த்தினார் வர்மா. டோன்ட் கெட் டென்ஷன் மிஸ்டர் ஜனார்த்தனம். நீங்க உங்க மனைவிய கொலை செய்யலங்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும். கொலையாளி யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம். அவன் பேர் ரத்தன்குமார். சென்னையில டெய்ஸியை கொலை செஞ்சவனும் அவன்தான். உங்களை இவ்வளவு தூரம் டார்ச்சர் செஞ்சதுக்கு காரணம் கொலை செய்ய திட்டம் போடுவதும் அதை செயல்படுத்த நினைப்பதும் கூட சட்டப்படி குற்றம். அதற்குரிய தண்டனைய மனசளவுல 1 மணி நேரத்துக்காவது நீங்க அனுபவிக்கணும்னு நாங்க நினைச்சோம், அனுபவிக்க வச்சோம். இன்னொரு விஷயம், சவுந்தர், அட்சரா மட்டும் இல்லைன்னா நீங்க இந்நேரம் லாக்கப்புக்குள்ள முட்டிக்கால் போட்டு உட்கார்ந்துருக்கணும். ஜனார்த்தனம் திகைத்து போன விழிகளோடு வர்மாவை பார்க்க, வர்மா மேஜை மேல் இருந்த ரிமோட் கண்ட்ரோலை எடுத்து 15 அடி தொலைவில் அறையின் மூலையில் இருந்த டெக்குடன் கூடிய டிவியை ஆன் செய்தார். 2 நிமிஷம் ஓடக்கூடிய வீடியோ கேசட்டை பாருங்க. ஜனார்த்தனம் பார்வையை டிவி திரைக்கு கொண்டு போக சில வினாடி வெளிச்ச புள்ளிகளுக்கு பின்னால் அந்த காட்சி பளிச்சிட்டது. செல்வராணி ஹோட்டல் அறையில் கட்டிலுக்கு சாய்ந்து உட்கார்ந்திருக்க, எதிரில் சோஃபாவில் ரத்தன்குமாரும் இன்னொரு நபரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள் ஏதோ கடுமையான வாக்குவாதம் மௌனமாய் நடக்கிறது. ஒரு கட்டத்தில் ரத்தன்குமார் இடுப்பில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து செல்வராணியை சுடுகிறான். அவள் தோட்டா பாய்ந்து கட்டிலில் சாய்கிறாள். ரத்தன்குமாரும் உடன் வந்த நபரும் வேக வேகமாய் வெளியே வருகிறார்கள். கேசட் ஓடுவது நின்றது. ஜனார்த்தனம் திகைத்து போய் உட்கார்ந்திருக்க, வர்மா புன்னகையோடு பேச்சை தொடர்ந்தார். இது செல்வராணி ஹோட்டல் அறையில கொலை செய்யப்பட்ட விதம். இந்த கேசட் எங்க கைக்கு கிடைக்க காரணம் சவுந்தரும் அட்சராவும் தான். இந்த கேசட் யாரால எப்படி எடுக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க மிஸ்டர் ஜனார்த்தனம். வர்மா ஆங்கிலத்தில் தன் பேச்சை நிறுத்த, சவுந்தர் குறுக்கிட்டு தமிழில் தொடர்ந்தான். ஜனார்த்தனம் சார், நாங்கள் தங்கியிருந்த ஜுவல் ஆஃப் பாம்பே ஹோட்டல் டீசெண்டான ஹோட்டல் தான்.
பட் ஒரு விஷயத்துல மட்டும் அவங்க இன்டீசென்ட். விஐபிக்கள் மற்றும் அழகான பெண்கள் தங்குற ரூம்கள்ல மட்டும் ஒரு ரகசியமான இடத்துல வீடியோ கேமராவை பொருத்திடுவாங்க. அவங்க தங்கியிருக்கிற நாட்கள்ல அந்த அறைக்குள்ள என்னென்ன ரகசியங்கள் அரங்கேறுதோ அது எல்லாமே கேமராவோட வயிற்றுக்கு போயிடும். அவங்க அறையை காலி பண்ணிட்டு போனதும் ஹோட்டல் மேனேஜர் அந்த கேசட்டை எடுத்து போட்டு பார்ப்பாரு. கேசட்ல விவகாரமான விஷயங்கள் இருந்தா அதை அந்த விஐபிக்கள் கிட்டேயே காட்டி லட்சக்கணக்கில் பணத்தை பிளாக்மெயில் பண்றது அந்த ஹோட்டலோட வாடிக்கையான சைடு பிசினஸ். செல்வராணியோட கொலை நடந்த அன்னைக்கு ஹோட்டல் மேனேஜரின் நடவடிக்கை என்னோட மனசுக்கு கொஞ்சம் வித்தியாசமாப்பட்டது. அதாவது இன்ஸ்பெக்டர் வர்மா கிட்ட பேசும்போது மட்டும் டென்ஷன்ல இருப்பவரை போல காட்டிக்கிட்டாரு. வர்மா வேற யார்கிட்டயாவது பேச நகர்ந்து போனதும் ரொம்பவும் ரிலாக்ஸா இருப்பாரு. சுற்றுமுற்றும் பார்த்துக்கிட்டு செல்போனை எடுத்து புன்னகை தவழ்கிற முகத்தோட பேசுவாரு. கடந்த 3 நாளா அவரையே உன்னிப்பா வாட்ச் பண்ணிட்டு வந்ததுல நேத்து ராத்திரி 11 மணி சுமாருக்கு அவரோட செல்போன் பேச்ச ஒட்டு கேட்க நேர்ந்தது. யாரும் பார்க்கல, நோட் பண்ணலங்கிற தைரியத்துல கொஞ்சம் சத்தமாவே பேசிட்டு இருந்தார். இதோ பாருங்க ரத்தன், கேசட்ல எல்லாமே கல்வெட்டு மாதிரி பதிவாகி இருக்கு. செல்வராணி கிட்ட கடுமையா வாக்குவாதம் பண்றீங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே துப்பாக்கியே எடுக்கிறீங்க. அழகா எய்ம் பண்ணி சுடுறீங்க. போலீஸ் கைக்கு இந்த கேசட் போனா கேஸ் அவங்களுக்கு உரிச்ச வாழைப்பழம் தான். கேசட்டோட விலைய இப்போதைக்கு 10 லட்சம்னு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். 2 நாட்களுக்குள்ள கேசட்டை வாங்கிக்கிட்டா இந்த விலை. லேட் பண்ணினா விலை ஏறிக்கிட்டே போகும். எப்போ வரீங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டெலிஃபோன் பேச்சை கேட்டதுமே நான் உஷாராகி இந்த விவகாரத்தை இன்ஸ்பெக்டர் வர்மா கிட்ட கொண்டு போனேன். அவர் அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள ஹோட்டல் மேனேஜரை அரெஸ்ட் பண்ணி போலீஸோட ரகசிய செல்லுக்குள்ள கொண்டு போய் துருவி துருவி விசாரணை பண்ணதுல விடியற்கால 4 மணி சுமாருக்கு எல்லா விஷயங்களும் வெளியே வந்துச்சு. செல்வராணிய கொலை பண்ணது ரத்தன்குமார் தான்னு தீர்மானமா முடிவானதும் நீங்க அவளை கொலை பண்ண என்ன மோட்டிவ் இருக்க முடியும்னு தெரிஞ்சுக்கத்தான் அட்சராவும் நானும் இன்ஸ்பெக்டர் வர்மாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி உங்ககிட்ட வந்தோம். ஜனார்த்தனம் குரல் கம்மி தழுதழுத்தபடி வர்மாவை ஏறிட்டார். சார், செல்வராணி மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருந்தேன். ஆனா அவ தன் செஸ் விளையாட்டு புகழ தேச விரோத செயலுக்கு உபயோகப்படுத்திக்குவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எல்லையில நம்ம ராணுவ வீரர்கள் எந்த நிமிஷம் சாவோங்கிறது தெரியாம மனைவி குழந்தைகளை பிரிஞ்சு வெயில்லையும் பனியிலையும் காவல் தெய்வங்களா துப்பாக்கிகளை பிடிச்சபடி நின்றுகிட்டு இருக்காங்க. ஆனா செல்வராணி ரத்தன்குமார் மாதிரியான ஆட்கள் ஏசி அறைகள்ல சொகுசு மெத்தைகள்ல சோரம் போய்கிட்டே தேச பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை விலக்கி விற்கிறாங்க. இப்பேற்பட்ட ஆட்கள் உயிரோட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பூமி தாய்க்கு பாரம்தான். வர்மா புன்னகைத்தார். மிஸ்டர் ஜனார்த்தனம், நீங்க உங்க பர்சனல் ஆதாயத்துக்காக செல்வராணிய கொலை செய்ய நினைக்கல. நாட்டு நலனை மனசுல வச்சுக்கிட்டு தான் அவளை கொலை பண்ண திட்டம் போட்டீங்க. இது கொஞ்சம் ஆறுதலான விஷயம். உங்ககிட்ட இருக்கிற நாட்டுப்பற்றுக்கு தலை வணங்கித்தான் ஒரு நாற்காலி போட்டு உங்களை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். உங்க மனைவி செல்வராணிய வர்மாவை கையமர்த்தினார் ஜனார்த்தனம். சாரி, வெரி சாரி. எதுக்கு சாரி? இனிமே செல்வராணியோட பேரை சொல்லும்போது என்னோட மனைவிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தாதீங்க. விஷக்கிருமிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தினா ரொம்பவும் சந்தோஷப்படுவேன். உங்க நியாயமான கோரிக்கை ஏற்கப்பட்டது மிஸ்டர் ஜனார்த்தனம், சொல்லிவிட்டு சிரித்தார் வர்மா. அத்தியாயம் 16. விமானம் பறந்து கொண்டிருந்தது சென்னை நோக்கி. சவுந்தர் கண்களை மூடி தூங்க முயற்சிக்க அட்சரா பக்கத்தில் உட்கார்ந்து கிரைம் நாவலை பிரித்து வைத்துக்கொண்டு கேள்வி பதில் பகுதியில் மூழ்கியிருந்தாள். கேள்வி: காதல் எப்போது பலவீனமடைகிறது? பதில்: மணிப்பர்சில் வைட்டமின் ப குறையும் போது. கேள்வி: பாரதி கண்ட புதுமை பெண் இப்போது எப்படி இருக்கிறாள்? பதில்: இன்டர்நெட்டில் விவாகரத்து கேட்கிறாள். கேள்வி: நம்பிக்கை, தன்னம்பிக்கை, அவநம்பிக்கை வேறுபாடு என்ன? பதில்: இன்று, நாளை, நாளை மறுநாள். கேள்வி: இளமை இனிமையானது உண்மையா? பதில்: ஆமாம், வசதியான குடும்பத்தில் பிறக்கும்போது. அட்சரா. குரல் கேட்டு புத்தகத்தினின்றும் நிமிர்ந்தாள் அட்சரா. பின் சீட்டில் இருந்து ஜனார்த்தனம் எட்டி பார்த்தார். என்ன சார்? இந்தா. கையில் வைத்திருந்த செக் தாளை நீட்டினார். உங்க 2 பேருக்கும் நான் பேசின ஃபீஸ் 1 லட்சம். அட்சரா புன்னகையோடு தன்னுடைய வானிட்டி பேக்கை திறந்து ஸ்டாம்பு ஒட்டிய கவர் ஒன்றை எடுத்து நீட்டினாள். என்ன இது? வாங்கி பாருங்க சார். ஜனார்த்தனம் வாங்கி பார்த்தார். 2 அட்ரஸ் பகுதியில் அந்த அட்ரஸ் தெளிவாய் தெரிந்தது. முன்னாள் ராணுவ வீரர்கள் நலவாரியம், பாரத மாதா மேன்ஷன், 32 பாதுஷா ரோடு, புதுடெல்லி 1. ஜனார்த்தனம் கேட்டார். என்னம்மா இது? சார், நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸை இந்த அட்ரஸுக்கு ஒரு செக் போட்டு அனுப்பிடுங்க. சவுந்தர் கண்களை மூடியபடியே அதை நான் வழிமொழிகிறேன் என்றான். ஜனார்த்தனம் திகைத்து கொண்டிருக்க விமானம் வங்கக்கடலுக்கு மேல் பறந்து கொண்டிருந்தது. முற்றும்.